இதெல்லாம் பார்த்திருந்தோம், ஞாபகம் இருக்கா? Unrealized rent and vacancy loss. Okay, கவனிங்க பார்க்கலாம். So what we discussed till now, ஏன் ஹெட்போன் போட்டிருக்கீங்க? ஏன் ஹெட்போன் போட்டிருக்கீங்களா? இல்ல, ஓ கம்மல் அது. சரி, ஹெட்போன் போட இருக்குமா தான். சரி, கவனிங்க பார்க்கலாம். How do you calculate income from house property? சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா fair rental value compared to municipal rental value, whichever is compared to standard rental value, whichever is lower, annual rental value, whichever is higher, is equal to gross annual value, is equal to subsection A, standard deduction of 30%, section interest on capital borrowed, equal to income from house property. I told you three concepts are there. One is unrealized rent, vacancy loss, interest on capital borrowed. So சொல்லுங்க பார்க்கலாம், unrealized rent னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா unrealized rent அப்படினா a tenant is actually occupied the house but couldn't pay the rent. What is treatment of unrealized rent? Annual rental value minus rent is equal to actual rental value. Vacancy loss பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா during the previous year house is vacant, being vacant ஆறதால that loss is called as what loss? Actually vacancy loss. So vacancy loss க்கு என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். Always vacancy loss will be deducted from annual rental value தான் அது. ஓகேவா? ஆக்சுவலா நம்ம புரியுதுங்க அப்படி எழுதிக்கணும். ஓகே, so annual rental value ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலா vacancy loss மே மைனஸ் பண்ணிக்கலாம். One case alone we should not do. Which case? When the expected rental value is higher. Expected எப்ப ஹையரா இருக்கோ அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஆக்சுவலா gross annual value is equal to expected rental value. Have you all understood? வாயத்தோரா கிளியரா தான இருக்கு ஆக்சுவலா இப்ப வரைக்கும்? எஸ் ஆர் நோ? ஓகே, சோ அப்ப நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பாக்குறது முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். क्वेश्चनல unrealized rent கொடுத்திருப்பான், vacancy loss-ம் क्वेश्चன்ல கொடுத்திருக்கான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வெரி குட். செகண்ட் எது பார்க்கணும்? unrealized rent எப்ப பார்க்கணும்? எப்ப vacancy loss பார்க்க போறோம்னு சொல்ல போறேன். unrealized rent எப்ப பார்க்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். புரியல? While writing the annual rental value we need to check the, when will you check vacancy loss? While comparing the expected rent annual rent, அப்ப என்ன பார்க்கணும்? வாய தர தரவாகல. ஆக்சுவலா நீங்க எப்ப unrealized rent பார்க்கணும்? While writing the annual rental value. எப்ப vacancy loss பார்க்கணும்? While comparing the expected rental value and have you all understood? வாய தர அது மாதிரி சின்ன சின்ன குட்டி பாயிண்ட்ஸா இருக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் அடுத்த கான்செப்ட்ஸா போக ஆரம்பிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் டவுன் முனிசிபல் டாக்ஸஸ். ரைட் த ஹெட்டிங் இஸ் முனிசிபல் டாக்ஸஸ்.
municipal taxes. Municipal taxes. Okay. First one. Municipal taxes to be paid by the municipal taxes to be paid. Municipal taxes to be paid by the owner, not by the tenant. Municipal taxes to be paid by the owner, not by the tenant. Municipal taxes to be paid by the owner, not by the tenant. சொல்லுங்க பார்க்கலாம் என்ன இருக்கீங்க? Municipal taxes to be paid by the owner, not by the tenant. ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, முனிசிபல் டாக்ஸஸ் வந்து ஓனர் பே பண்ணணும். யார் பே பண்ண அவசியம் ஆக்சுவலா டெனன்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி டெனன்ட் பே பண்ணிருந்தாலும் ஏன்னா முனிசிபல் டாக்ஸ்ன்றது ப்ராப்பர்ட்டி ஓனர் பே பண்ணணும். அப்படி பே பண்ணா கிளைம் பண்ணிக்கலாம். டெனன்ட் பே பண்றாங்கன்னா அப்ப வந்து நாட் அலௌட். ஓகே, அப்ப முனிசிபல் டாக்ஸ் யார் பே பண்ணணும்? வாய் தருங்க. டெனன்ட் பே பண்ணிருந்தான்னு சொல்லி क्वेश्चन கொடுத்தானா அது நாட் அலௌட். ஏன்னா முனிசிபல் டாக்ஸ்ன்றது எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி ஓனர், அவர் பே பண்ணா கிளைம் பண்ண முடியும். சோ அப்ப படிங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? Municipal taxes to be paid by the owner. ஆனா tenant pay பண்றன்னு क्वेश्चन கொடுத்தானா allowed not allowed? பாயத்துற not allowed. Second point. Municipal taxes accrued or due. Municipal taxes accrued, due, outstanding. Accrued or slash மாதிரி போட்டுக்கோங்க. accrued slash due slash outstanding. படிங்க வாங்க என்ன சொல்றாங்க ஆக்சுவலா? municipal taxes accrued, due, outstanding. இந்த மாதிரிலாம் சென்டென்ஸ் இருந்ததுன்னா அலோ பண்ணலாமான்னு கேட்பாங்க. municipal taxes வந்து பேமெண்ட் பேசிஸ். பே பண்ணா கிளைம் பண்ணிக்கலாம், பே பண்ணலனா நாட் அலௌட். ஓகே, அப்ப municipal taxes is paid னா allowed. ஆனா the municipal taxes going to be paid, yet to be paid, not yet paid. இல்ல எக்ஸாம்பிள் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு क्वेश्चन வந்து இப்படி கொடுத்திருப்பாங்க. municipal taxes is accrued, outstanding கொடுத்தா allowed not allowed? ஆக்சுவலா கேட்டா not allowed. municipal taxes payment basis. பே பண்ணாதான் கிளைம் பண்ணணும், பே பண்ணா அலோ கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி இன்கம் டாக்ஸ் 90% பேமெண்ட் பண்ணாதான் கிளைம் பண்ண முடியும். பே பண்ண போறேன்னு சொன்னா கிளைம் பண்றதுன்றது ரொம்ப எக்ஸெப்ஷனல் கேசஸ். மோஸ்ட் ஆஃப் தி இன்கம் டாக்ஸ் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே பே பண்ணா நீ கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், municipal taxes accrued, due, outstandingலாம் allowed or not allowed? எழுதுங்க not allowed as direction. அதான் not allowed. சிம்பிளா எழுதிக்கோங்க, not allowed. Not allowed. Okay, படிங்க பார்க்கலாம். what is the first point? Next. Okay, next one. Municipal taxes not paid in the preceding the previous years. Municipal taxes not paid in the preceding the previous years. Municipal taxes not paid in the preceding the previous years. படிங்க பார்க்கலாம் சொல்றேன். municipal taxes not paid in the preceding the previous years. previous year இல்லையா? எந்த இயர்? preceding the previous year. அப்ப previous yearக்கு before years or previous year? So municipal taxes not paid in the preceding the previous years all together. ஒரு 3-4 வருஷம் பே பண்ணாம all together paid in the current previous year. All together paid in the current previous year. All together paid in the current previous year. படிங்க மக்கா, எடுத்து கொடுத்துருக்கேன் படிங்க. municipal taxes not paid in the all together paid in the எல்லாம் சேர்த்து மொத்தமா பே பண்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கேள்வி கேக்குறாங்க. ஓகே, ஆல் டுகெதர் பே பண்ணா என்ன பண்ணுவாங்க கேக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 2021-22 முனிசிபல் டாக்ஸ் கட்டல, 22-23 பே பண்ணல, 23-24 பே பண்ணல, 24-25 என்ன பண்றாங்க சேர்த்து மொத்தமா பே பண்றாங்க, எல்லாம் சேர்த்து டோட்டலா பே பண்றாங்க, கரண்ட் ப்ரீவியஸ் இயர்ல பே பண்றாங்கன்னா அலோ பண்ணலாமான்னு கேள்வி கேக்குறாங்க. ஆன்சர் இஸ் எஸ், கிளைம் பண்ணிக்கலாம், அலௌட்.
ப்ரீவியஸ் இயர்ல இருந்து பே பண்ணாங்களாம். புரியலையா? லாஸ்ட் 10 இயர்ஸா பே பண்ணாம மொத்தமா சேர்த்து பே பண்ணா கிளைம். ஏன்னா நான் என்ன சொல்றேன், முனிசிபல் டாக்ஸஸ் வாட் பேசிஸ் சொல்லி தரேன். ஆக்சுவலா பேமெண்ட் பேசிஸ் வாதாங்கன பேசிஸ். ஆக்சுவலா பேமெண்ட் பேஸ். சிலலாம் பே பண்ணலனா கூட கிளைம் பண்ண முடியும் இன்கம் டாக்ஸ்ல. புரியலையா? இன்கம் டாக்ஸ்ல நம்ம பேயே பண்ணலனா கூட இன்கம் டாக்ஸ் ரூல் படி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், அஸ்யூம் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா அதெல்லாம் ரொம்ப எக்ஸெப்ஷனல் கேட்டகரிஸ். நார்மலா இன்கம் டாக்ஸ் பேமெண்ட் பேஸ் தான் ஒர்க் ஆகும். எது பே பண்ணா கிளைம் பண்ணிக்கலாம், பே பண்ணா கிளைம் பண்ண முடியாது. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுச்சா? ஒரே டைம் படிக்கிறீங்களா இந்த பாயிண்ட் மட்டும்? முனிசிபல் டாக்ஸஸ் நாட் the previous year whether பாயத்துற allowed or not allowed? Paid in the previous year is allowed. Okay, first point சொல்லுங்க பார்க்கலாம். municipal tax paid by the owner allowed or not allowed? பாயத்துற municipal taxes paid by the tenant. Municipal taxes outstanding accrued due yet to be paid la irundha paaythora. Municipal taxes not paid in the preceding the previous years all together paid in the previous year, then paaythora. Clear irukya? Municipal tax edunga. Next point, municipal tax municipal tax is otherwise called as property tax. 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 Municipal tax is otherwise called as property tax, which includes water tax, fire tax, sewage tax. Which includes water tax, fire tax, sewage tax. Which includes water tax, fire tax, sewage tax. Okay, படிங்க பார்க்கலாம். municipal tax is otherwise called as என்ன tax? ரிப்பீட் பண்ணு. அப்ப ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொன்னாலும் சரி, முனிசிபல் டாக்ஸ் சொன்னாலும் சரி, ஒன்னான சேம். ஓகே, எல்லாரும் பில்டிங்க்கு பே பண்றதா. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்க்குள்ள சப் கிளாசிபிகேஷன், முனிசிபல் டாக்ஸ்க்குள்ள சப் கிளாசிபிகேஷன் இருக்கா. ஃபயர் டாக்ஸ் கொடுத்தாலோ, வாட்டர் டாக்ஸ் கொடுத்தாலோ, சீவேஜ் டாக்ஸ் கொடுத்தாலோ அதெல்லாம் சேர்த்து முனிசிபல் டாக்ஸ் நம்ம சொல்றோம். கொஸ்டின்ல புக்ல தெளிவா நம்ம இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வாட்டர் டாக்ஸ், ஃபயர் டாக்ஸ் எல்லாம் தனியா கொடுத்து அலோவ் பண்ணேன்னு கேள்வி கேட்பான். கட்டாயம் அலோவ் பண்ணிக்கலாம். முனிசிபல் டாக்ஸோட இன்க்ளூட் ஆயிருந்தா டோட்டல் அலோவ் பண்ணா போதும். முனிசிபல் டாக்ஸ்ல இன்க்ளூட் ஆகாம செப்பரேட்டா பே பண்ணிருக்கேன் சார் சொன்னானா, முனிசிபல் டாக்ஸையும் கிளைம் பண்ணிட்டு சீவேஜ், வாட்டர், ஃபயர் டாக்ஸ் இதெல்லாமும் கிளைம் பண்ணிக்கலாம். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் கிளாசிபிகேஷன். ஏன்னா புக்ல நமக்கு அந்த மாதிரி இருக்கும், சிஎம்ஏ புக்ல எஸ்பெஷலி இருக்கும். ஓகே, இப்போ சிஎம்ஏ அந்த மாதிரிலாம் எங்கேயுமே அந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரி பாயிண்ட் கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா நமக்கு வந்து தெளிவா சொல்லிருக்காங்க. ஏன்னா முனிசிபல் டாக்ஸ்க்குள்ள சப் கிளாசிபிகேஷன் இருந்து பே பண்ணாலும் அலோவ் பண்ணலாம், முனிசிபல் டாக்ஸா பே பண்ணாலும் அலோவ் பண்ணிக்கலாம்ன்றாங்க. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? அப்ப முனிசிபல் டாக்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் very good. Property tax which includes what are they? Water tax, fire tax. எது பே பண்ணாலும் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். Have you understood? வாய தரங்க. இது இல்லாம ரெண்டு பாயிண்ட் இருக்கு, நான் அத நோட்ஸ்ல கொடுக்குறேன், அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அத முனிசிபல் டாக்ஸ் பெய்ட் அவுட் சைடு இந்தியானா என்ன பண்ணணும், முனிசிபல் டாக்ஸ் வந்து ப்ரீபெய்ட் அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணா என்ன பண்ணணும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அது இப்போதைக்கு இது போதும், இதே மோர் தென் எனஃப். ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கீங்களா? இது வரைக்கும் வாய தரங்க பார்க்கலாம். ஆக்சுவலா குயிக்கா ஒரே டைம் சொல்லுங்க. முனிசிபல் டாக்ஸ் பெய்ட் பை ஓனர். வெரி குட். Paid by the tenant. Municipal taxes accrued due outstanding irundha. Municipal taxes not paid in the preceding previous years, all together paid in the current previous year. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டோம், எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस தான். இத கேட்பான், அதனால தான் இந்த பாயிண்ட்லாம் கொடுக்குறேன். இது மாதிரி ப்ரொவிஷன் இருக்காது உங்க புக்ல, நீங்க கட்டாயம் படிச்சுக்கணும் இதெல்லாம். ஓகே, அது municipal taxes okay is otherwise called as property tax. Property tax which includes புரியல. Have you understood? Shall I proceed some problems? நான் ஒரு 1 or 2 ப்ராப்ளம் போட்டு காமிக்கிறேன், லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீ நல்லா ஒரு திருப்பி ஒரு ரீகேப் ஆயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் தான் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, அப்புறம் காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, சரி क्वेश्चन எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 1. ஓகே, யாரும் சம் போட போறேன், நான் கவனிக்க போறேன்.
நான் ஆன்சர் பண்ணிட்டே வரேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் சம்சா நீ ப்ராக்டிஸ் பண்ண போறேன். கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொடுத்திருக்கான், படிங்க பார்க்கலாம். முனிசிபல் வேல்யூ 90,000. ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் லெட் அவுட் ஃபார் 12,000 per month. ஒரு மாசத்துக்கு 12,000. அப்போ 1 இயர்க்கு எவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? was vacant for 1 month, vacant for 1 month during the previous year of 24 to 25. And the municipal taxes paid during the year how much value? 40,000 அப்படி கொடுத்திருக்காங்க. compute annual value கொடுத்திருக்காங்க. நம்ம compute income from house property எழுதிக்கோங்க. compute income from house property நம்ம கண்டுபிடிக்க போறது compute income from house property. சம் போடலாமா? யாருங்க ட்ரை பண்ண வேண்டாம், என்ன கவனி பார்க்கலாம். உனக்கு சூப்பரா தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு சூப்பரா தெரியும், எனக்கு தெரியும். என்ன கவனிச்சா மட்டும் போதும். நீங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம் போட சொல்ல போறேன். ஓகே, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். எனக்கு கவனிங்க ஃபர்ஸ்ட் கவனிங்க. உங்களுக்கு மறந்துருக்கும்னா எல்லாமே திருப்பி ரீகேப் பண்றோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், we have to write என்னது ஆக்சுவலா fair rental value compared to the municipal rental value whichever is higher. அழகா வாய் திறக்கணும். ஆக்சுவலா வாய் திறங்க பார்க்கலாம். fair rental value compared to municipal rental value whichever is higher. So what is the fair rental value given in the question? புரியல? 1,40,000. What is the municipal rental value given in the question? வாய் திற 90,000. What we need to take whichever is higher. Which is higher actually? 1,40,000. So இங்க next கம்பேர் பண்ணோம் standard rental value. என்ன எடுப்பீங்க actually? Whichever is lower. What is standard rental value? புரியல? நம்ம என்ன எடுப்போம் actually? whichever is lower. எது lower? 1,20,000. We need to, this value we call them as expected rental value. We call them as expected rental value. Compare with what rental value actually? Annual rental value. What we will be taking whichever is higher. So what is the annual rental value given in the question? 12,000 rupees per month. அப்பனா 12,000 into 12. 12,000 into 12 அப்ப எவ்வளவு வேல்யூ actually உங்களுக்கு? 1,44,000. I told you several times. While writing annual rental value, you need to check. புரியல? எப்போ வேகன்சி செக் பண்ணணும்? கம்பேர் பண்ணும்போது வேகன்சி லாஸ், எழுதும் போது. இப்போ அண்டர்லைசன் செக் பண்ணலாமா? Do you have underlined in this question? Do we have underlined in this question? We don't have la. அப்ப 12,000 and 12 எவ்வளவு வேல்யூ actually? 1,44,000. அப்ப shall I write it here actually? Yes, 1,44,000. Now compare பண்றோம். கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பார்ப்போம் actually? வேகன்சி பாயத்தற வேகன்சி லாஸ். அப்ப என்ன பண்ண actually? மைனஸ் என்ன லாஸ் actually? வேகன்சி லாஸ். வேகன்சி லாஸ்க்கு எவ்வளவு மந்த்ஸ் இருக்கு பாருங்க பார்க்கலாம். Do we have vacancy loss? Yes. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, வேகன்சி லாஸ் நம்ம எழுதுறோம்னா மைனஸ் பண்றோம், என்ன கிடையாது actually? மீனிங் கிடையாது. கரெக்ட்டா? என்ன சொல்லிட்டு இருந்தேன் விடிய என்ன சொல்லிட்டு இருந்தேன்? வேகன்சி லாஸ் நம்ம எழுதுறோம்னா மீனிங் வந்து மைனஸ் பண்ணனும் அர்த்தமா? என்ன பண்ணனும்னு சொன்னா actually? எப்பவுமே எழுதி பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணுமாலன்னு ரூலை பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. What is the vacancy loss? How many months? அப்பனா 12,000 into actually 1. How much actually? 12,000. Whether to deduct or not to deduct ன்றது based on what actually? பாய் தரங்க கம்பேர் பண்ணனும். என்ன எடுப்பீங்க? whichever is எது higher? annual rental value. What is annual rental value? அப்ப 1,44,000. Okay, 1,44,000 higherனால shall I claim vacancy loss? Yes ஆனா எழுதி மைனஸ் பண்ணி போடணும். சப்போஸ் ERV ஹையரா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இது 2 lakhs இருக்கு. ERV 2 lakhs. அப்ப எப்படி பண்ணுவீங்க? Will you claim this or will you write directly 2 lakhs into GAV? அததான் நீங்க லேர்ன் பண்ணிக்கிறீங்க இன்னைக்கு. ஓகேவா? இங்க எடுத்து மைனஸ் பண்றது எப்ப பண்ணனும்னா ERV ஹையரா இருந்துச்சுன்னா டைரக்டா எடுத்து எழுதணும். ARV ஹையரா இருந்து ஈக்குவலா இருந்தா நம்ம என்ன பண்ணணும் actually? நம்ம மைனஸ் பண்ணி போடணும். Have you understood? How many of them understood this point? Raise your hands. How many of them understood this point? Raise your hands. Clear இருக்கீங்களா actually? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்ப நம்ம வந்து இந்த வேல்யூ எடுத்து எழுதுவீங்க? ARV ஹையரா இருந்தாலோ இல்ல ஈக்குவலா இருந்தாலோ. சப்போஸ் ERV ஹையரா இருந்ததுன்னா புரியல. டைரக்டா என்ன எழுதுவீங்க actually? the GAV. இங்க நில்லுன்னு போட்டுறணும். ஐஃபன் போட்டு டைரக்டா அந்த வேல்யூ எடுத்து எழுதணும். So 1,44,000 minus 12,000 is equal to புரியல 1 lakh. So 1,32,000 is called as gross annual value.
எனக்கு ஸ்பேஸ்னால திருப்பி எழுத நீ திருப்பி எழுத கூடாது. சோ மைனஸ் என்ன ஆக்சுவலா உனக்கு முனிசிபல் டாக்ஸஸ். வாட் இஸ் முனிசிபல் டாக்ஸஸ் ஆக்சுவலா இங்க? வாட் இஸ் முனிசிபல் டாக்ஸஸ்? அது அவனே கொடுத்துட்டா பெய்ட் டியூரிங் த இயர். அப்ப 40,000 rupees மைனஸ் பண்ண போறோம். 1,32,000 minus 40,000 is equal to 92,000. This value we call them as net annual value. Minus in actual உனக்கு minus in actual deduction under section actual 24 subsection A standard deduction. எவ்வளவு percent actual? 30%. எல்லாம் கால்குலேட் பண்ணனும். NAV ல கால்குலேட் பண்ணனும். கால்குலேட் பண்ணுங்க. 92,000 into 30% 27,600. Next 24 subsection B in actually interest on capital borrowed. Interest on capital given or not given? நான் அதுக்கு இன்னும் ப்ரொவிஷன் படிக்கிறதுனால நான் இப்போதைக்கு அதை சொல்ல மாட்டேன். சோ நில் போடுறேன். எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 64,400. This we call them as income from a house property. Have you understood? Have you understood? ஒரே டைம் குயிக்கா எனக்கு ஒரு ஆன்சர் பண்றீங்களா? ஆன்சர் பண்றீங்களா? சொல்லு பார்க்கலாம். When will you check vacancy loss? Comparing ERV and இத நீ பக்காவா பண்ணிட்டா ஹவுஸ் தப்பே வராது. நீங்க மைனா பண்ற எல்லா மிஸ்டேக் என்னன்னா ERV மைனஸ் பண்ணி ARV மைனஸ் பண்ணிலாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் படிக்காதீங்கன்னு சொல்றேன். அந்த மாதிரிலாம் பண்ணவும் பண்ண வேண்டாம். சிம்பிளிஃபைடா ஞாபகம் வச்சுக்கோங்க. ERV ஹையரா இருந்தா டாட் எடுத்து ஜிவில் எழுதிக்கோங்க. மத்த ஏதாவது இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் பண்ணி எழுதுங்க. அதை எப்பயுமே எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்ப சப்போஸ் இயர் ஹையரா இருந்தா டாட் எடுத்து எழுதிக்கோங்க. Have you understood? இல்ல சார் அது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ARV தான் அதிகமா இருக்கு இல்ல ஈக்குவலா இருக்கு சார் அப்படின்னா அப்ப இங்க எழுதிட்டு அதை மைனஸ் பண்ணி இங்க காமிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. Have you understood? இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அன்ரியலைஸ்ட் ரெண்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ARV minus unrealized. Vacancy loss என்ன ட்ரீட்மெண்ட்? ARV minus vacancy loss. Again ARV minus vacancy loss தான். கரெக்ட்டா? எப்ப மட்டும் மைனஸ் பண்ண கூடாது நம்ம ஆக்சுவலா when your expected rental value is higher. Municipal tax paid by the owner. விடிய நடத்திட்டு இருக்காங்க நான் ஆக்சுவலா. Municipal taxes paid by the owner. Paid by the tenant. Municipal taxes accrued due outstanding அமலா இருந்தா municipal taxes not paid all together, okay, not paid in the preceding previous years, all together paid in the previous year, then okay, municipal tax is otherwise called as which includes water tax. Sum number 2 நீங்க போடணும். okay, 2 ல 6th point படிங்க பார்க்கலாம். municipal taxes அடுத்த பாயிண்ட் படிங்க பார்க்கலாம். municipal taxes of the year na அப்ப ப்ரொவிஷன் மாதிரி. municipal taxes paid during the year னு சொல்றாங்க. இவ paid எடுக்கணுமா இல்ல of the year எடுக்கணுமா? ஆக்சுவலா paid. வாய தரங்க paid. municipal taxesக்கு percentage கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. municipal taxes percentage கொடுத்திருக்காங்க. எதுல இருந்து கம்ப்யூட் பண்ணுவோம்னா GAV ல இருந்து கம்ப்யூட் பண்ணுவோமா municipal value கால்குலேட் பண்ணுவோமா? municipal taxes municipal value தான் கம்ப்யூட் பண்ணனும். GAV ல இருந்து போட்ற கூடாது. தப்பா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் நம்ம பண்ண கூடாது. municipal taxes municipal value தான் கால்குலேட் பண்ணனும். ஓகேவா? So can you all try this problem? Point number 5 மட்டும் படிங்க. First house க்கு, second house க்கு, third house க்கு அப்ப நீங்க மூணு காலம் மாதிரி மேக் பண்ணிக்கணும். First column, second column, third column மேக் பண்ணி at a time அப்படியே சம் போட்டே வரணும். ஓகே, ட்ரை பண்றீங்களா? ஆக்சுவலா ட்ரை பண்றீங்களா? I'll give you 10 minutes time. குயிக்கா ட்ரை பண்ணி வைங்க. நான் ஆன்சர்ஸ் கேட்பேன். யாரா இப்போ எழுப்பி கேள்வி கேட்பேன். சீக்கிரம் போடுங்க பார்க்கலாம்.
How many of them are completed? Raise your hands. நல்லா கை தூக்கு. சீக்கிரம் முடிங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இன்னும் சம் போட்டுட்டு இருக்க கை தூக்கு. சம் முடிச்சாலும் கை தூக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, என்ன ஆன்சர் வருது? ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வாட் இஸ் த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி? 86,000. ஓகே, 78,750. 60. ஓகே, 67,200. முடிச்சவங்க ஒரு 2 minutes ரீகேப் பண்ணுங்க. முடிக்காம சீக்கிரம் முடிங்க. யாரும் இன்னும் சம் போட்டுருக்க கை தூக்கு பார்க்கலாம். நல்லா அழகா கை தூக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. சீக்கிரம் முடிங்க.
ஓகே, கவனிங்க பார்க்கலாம். அப்ப நீங்களே குவிக்கா ஆன்சர் பண்ணுங்க. சப்போஸ் அன்ரியலைஸ் ரெண்டும் கொடுத்துட்டு வேகன்சி லாஸும் கொடுத்தானா எப்படி போடுவீங்க? ஆக்சுவலா சம்ம அன்ரியலைஸ் ரெண்டும் கொடுத்துட்டு வேகன்சி லாஸ் சம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? புரியல. அன்ரியலைஸ் ரெண்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட் வேகன்சி லாஸ். வேகன்சி லாஸ்ல ஆனுவல் ரெண்டல் வேல்யூ ஹையரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா annual rental value minus vacancy loss, அதுதான் GAV. Suppose both the values equal இருந்துச்சுனா GAV is equal to annual rental value minus expected rental value higher இருக்கும்போது டைரக்டா என்ன பண்ணணும்? actually GAV is equal to expected rental value. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ERV லயும் மைனஸ் பண்ணி ARV மைனஸ் பண்ணி கம்பேரிசன் பண்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு ப்ராப்ளம் ஏத்த மாதிரி என்ன பண்ண முடியாது? ஆக்சுவலா ஆன்சர்ஸ் சேஞ்ச் பண்ணி போட முடியாது. ஆனா நீங்க எப்ப ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரூல் படி பார்த்தா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எப்போ ஹையரா இருக்கும் அப்ப GAV is equal to expected rent எடுத்து எழுதிக்கோங்க. அதுல வேகன்சிஸ் மைனஸ் பண்றது நல்லிஃபைடுன்னு திங்க் பண்றாங்க. மத்த எல்லா கேசஸ்க்கும் நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நம்ம ஃபாலோ பண்ண போற ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கீங்களா? வரைக்கும் வாய தொடங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட். வாய இன்ட்ரெஸ்ட் ஆன் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட் ப்ரொவிஷன் தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஓகே, நாட் a problem. கவனிங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட் நான் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நீங்க படிக்கணும்னு நான் சொல்லி தந்துறேன். நீங்க எக்ஸாம்க்கு நான் உங்களுக்கு சொல்லி தர மாதிரி படிக்க வேண்டாம். ஓகே, நீ கட் ஷார்ட்டா ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி நான் வச்சுட்டு போய்க்கோங்க. அதான் உங்களுக்கு பெட்டரான சொல்யூஷன். இவ்வளவு படிக்க வேண்டாம் நானும் சொல்றேன். ஓகே, நான் நடத்தும் போது ஃபுல்லா நடத்திட்டு போயிடுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட பாக்குறதுக்கு முன்னாடி உனக்கு ரெண்டு பிரிமிசஸ் பத்தி ஐடியா இருக்கும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா லெட் அவுட் பிரிமிசஸ், அதர் ஒன் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் ஆக்குபைட் பிரிமிசஸ். ரெண்டு பிரிமிசஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு விஷயம் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். லெட் அவுட் பிரிமிசஸ், செல்ஃப் ஆக்குபைட் பிரிமிசஸ். ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா let out premises self occupied premises. let out premises self occupied premises என்ன மீனிங்னா let out னா என்னது? ஆக்சுவலா வாடகை விடுறது. so the property which is given for a rent, ரெண்ட் விட்டு நம்ம வாடகை இன்கம் earn பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த premises-க்கு பேரு let out premises. self occupied premises னா the property which is used by our own purposes, நம்ம own purposes-க்காக யூஸ் பண்றோம்னா that property is called as self occupied property. that property is called as actually the self occupied property. அப்ப ரெண்டு இருக்கு. என்னது? let out premises, self occupied premises. when the property is used by himself, அவனே யூஸ் பண்ணிக்கிறான் அப்பனா. when the property is given for rent-க்காக கொடுக்கறான் அப்பனா எதுல இன்கம் ஜெனரேட் ஆகும்? எதுல இன்கம் ஜெனரேட் ஆகாது? வாய தொடங்க. அப்போ இன்கம் ஜெனரேட் ஆகாதுன்னா லெட் அவுட்க்கு நீ நார்மலா பண்ற ப்ரொவிஷன் இப்ப வரைக்கும் படிச்சலாம். லெட் அவுட் பிரிமிசஸ்க்கான ப்ரொவிஷன். செல்ஃப் ஆக்குபைட்ல நீங்க ப்ரொவிஷன் எழுதும்போது எஃப்ஆர்இ இருக்குமானா இருக்கும், எம்ஆர்வி இருக்குமானா கேட்டா இருக்கும், ஓகே, எஸ்ஆர்வி இருக்குமான்னு கேட்டா இருக்கும். ஆனா annual rental value when the property is using for his own purposes யூஸ் பண்ணும்போது, செல்ஃப் ஆக்குபைட் யூஸ் பண்ணும்போது annual rental valueக்கு உங்க வேல்யூ இருக்குமான்னு கேட்டா ஏன் இருக்காது? ஏன்னா ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ்டு ஃபார் அவர் ஓன் பர்பஸஸ் செல்ஃபா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப இங்க annual rental value இருக்குமா இருக்காதா? அப்படி இருக்காதப்போ annual rental value நில்லா இருக்குன்னா நீ மத்த எந்த வேலையை எடுத்துட்டு போய் கன்சிடர் பண்ணாலும் அது வேஸ்ட். ஏன்னா annual rental value ரெண்டே நாங்க கலெக்ட் பண்ணாதப்போ எதுக்கு இந்த கம்பாரிசன்? ஏன் இந்த கம்பாரிசன் நம்ம போனோம்? மார்னிங் பார்க்கும்போது ஏன் இந்த கம்பாரிசன் போனோம் ரீசன் சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏன் கம்பாரிசன் பண்ணோம்? நம்ம இவன் ஷோ பண்ற ரெண்ட் கம்மியா இருக்குமோன்னு கவர்மெண்ட் டவுட். அதை கிராஸ் செக் பண்ணதான் நம்ம என்ன பண்றோம்? செக்கிங்கே பண்றோம். கரெக்டா? அப்படி பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இந்த ஃபேர் ரெண்டல் வேல்யூ, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஸ்டாண்ட் ரெண்டல் வேல்யூ நம்ம எப்ப பார்க்கலாம்னா ஆனுவல் ரெண்டல் வேல்யூ இருந்தா நம்ம பார்க்கலாம். அப்ப ஆனுவல் ரெண்டல் வேல்யூ நில்லுன்னு சொல்லும்போது இந்த வேல்யூ இருந்தாலுமே நில்லு தான் நீங்க எழுதணும். ஆல் தி வேல்யூஸ் ஆர் ஆக்சுவலி வாட்? நில். அப்பனா செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு இன்கமே இருக்காதனால நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலா நில். கிராஸ் ஆனுவல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நில். அப்ப கிராஸ் ஆனுவல் வேல்யூ உனக்கு நில்லுன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் என்ன டாக்ஸஸ்?
வாயத்துற so municipal taxes either நம்ம செல்ஃப் ஆக்குபைடா இருந்தாலும் பே பண்ணி தான் ஆகணும். கரெக்டானா? இந்த பில்டிங் நானே யூஸ் பண்ணாலும் முனிசிபல் டாக்ஸ் கட்ட தான் போறேன். எஸ் ஆர் நோவா? இதே முனிசிபல் இந்த ப்ராப்பர்ட்டி நான் வாடகை விட்டாலும் முனிசிபல் டாக்ஸ் பே பண்ண தான் போறேன். எஸ் ஆர் நோவா? ஆனா லெட் அவுட் பிரிமிசஸ் இருந்தா மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும். செல்ஃப் ஆக்குபைட் பிரிமிசஸ் இருந்தா அந்த வேல்யூ நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஏன் சார் அலோவ் பண்ண மாட்டீங்கன்னா ரெண்டுத்துலயுமே முனிசிபல் டாக்ஸ் பெய்டா தான் இருக்கும். புரியல நினைக்கிறேன். லெட் அவுட்டா இருந்தாலும் முனிசிபல் டாக்ஸ் பெய்டு தான். செல்ஃப் ஆக்குபைட் இருந்தாலும் முனிசிபல் டாக்ஸ் பெய்டு தான். வாடகை விட்டாதான் முனிசிபல் டாக்ஸ் கட்டணும் ரூல் கிடையாது. இந்த பில்டிங் இருந்தாலும் பில்டிங் முனிசிபல் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஆனா செல்ஃப் ஆக்குபைட் தான் அது நாட் அலோவ்ட். ஏன் சார் கேட்டா இன்கம் இல்லாதனாலயா? அப்படிலாம் கிடையாது. எதனால அலோவ் பண்ண மாட்டோம்னா ஆனுவல் ரெண்டல் வேல்யூன்னு ஒன்னு எடுத்திருந்தா என்ன வேல்யூலாம் கன்சிடர் பண்ணிருந்திருப்ப? ஆனுவல் ரெண்டல் வேல்யூ ஒன்னு இருந்தா என்ன வேல்யூலாம் கன்சிடர் பண்ணிருப்ப? ஃபேர் ரெண்ட கன்சிடர் பண்ணிருப்ப, முனிசிபல் ரெண்ட கன்சிடர் பண்ணிருப்ப. ஆனா இங்க ஆனுவல் ரெண்டல் வேல்யூ கன்சிடர் பண்ணாதனால ஆனுவல் ரெண்டல் வேல்யூ இல்லாதனால எதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டற? ஃபேர் ரெண்ட கன்சிடர் பண்ண மாட்டற, முனிசிபல் ரெண்ட கன்சிடர் பண்ண மாட்டற. அப்ப முனிசிபல் ரெண்டை எப்ப நீ கன்சிடர் பண்றியோ அப்பதான் முனிசிபல் டாக்ஸ் நீ அலோவ் பண்ணலாம். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ எப்பெல்லாம் நீ கன்சிடர் பண்ணலையோ அப்பெல்லாம் உனக்கு முனிசிபல் டாக்ஸும் நாட் அலோவ்டுன்னு சொல்றாங்க. முனிசிபல் டாக்ஸ் ஆல்சோ ஆக்சுவலா உனக்கு இங்க நாட் அலோவ்ட். புரியுதா? ஏன் முனிசிபல் டாக்ஸ் அலோவ் பண்ண மாட்டா சொல்லுங்க பார்க்கலாம். முனிசிபல் வேல்யூ இஸ் நாட் கன்சிடர். முனிசிபலை கன்சிடர் பண்றதா தான் நம்ம கிளைம் பண்ணிருக்கலாம். முனிசிபலை கன்சிடர் பண்ணாதப்போ நம்ம அதை கிளைம் பண்ணக்கூடாது. Have you understood? அப்ப ஹோல் மாரல் என்னன்னு கேட்டா நம்ம முனிசிபலை கன்சிடர் பண்ணும்போது கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப இங்க irrespective of the municipal tax paid not paid என்ன क्वेश्चन சொன்னாலும் அது எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா when municipal value is there. Have you understood? அப்ப again the answer is nil. Okay, the answer is again nil when there is for NAV. NAV is actually என்னதுங்க? nil. என்ன ப்ராப்பர்ட்டிக்கு இது? அங்கே வச்சிருங்க. அங்கே எடுத்துக்கிறேன். சோ சொல்லுங்க பார்க்கலாம். GAV என்னது? NAV என்னது? வாயத்துற இப்ப சொல்ல போற முனிசிபல் டாக்ஸ் அலோடா நாட் அலோடா? ஏன் நாட் அலோடு? முனிசிபல் வேல்யூ இஸ் நாட் கன்சிடர்னால முனிசிபல் டாக்ஸஸ் பெய்டுன்னு சொன்னாலும் நாட் அலோட். Have you understood? Next one is minus in actual deduction under section. என்னது? standard deduction 24 subsection ஏன்னு வருமா? standard deduction எவ்வளவு percent? நில்லுல 30% போடாம வரும். அப்ப அதுவும் நில்லு தான். அப்ப whole answer is self occupied nil. Self occupied is nil. Next 24 subsection B என்ன actually interest on capital borrowed மட்டும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இன்கமே இல்லனா கூட கிளைம் பண்ணலாம். சோ கிளைம் பண்ணா என்ன சார் ஆகும்? கிளைம் பண்ணா லாஸ் வரும். அந்த லாஸ் மத்ததா இன்கம் இருந்தா கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டல் இன்கம் வருது எனக்கு ஆக்சுவலா. நானே ஓன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். என் ரெண்டல் இன்கம் வரல. ஓகே, நான் ஓன் ப்ராப்பர்ட்டி நானே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ப்ராப்பர்ட்டிக்கு லோன் எடுத்து நானே என்ன பண்றேன் ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கேன். எனக்கு மத்த சோர்சஸ் இன்கம் வருதுல, அப்ப இந்த லாஸ் எல்லாம் போய் மைனஸ் பண்ணிக்கலாம். Have you understood? அப்போ நமக்கு வேற எந்த எல்லாத்தையுமே நில்லுன்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrow மட்டும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். Have you understood? அப்பனா இங்க முனிசிபல் டாக்ஸ் ஏன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வேல்யூ இங்க நில்லு தான் வரும். ஏன்? நெட் ஆனுவல் வேல்யூ இஸ் நில், அதனால நில்லு தான் வரும். ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrow மட்டும் இன்கமே இல்லனா கூட கிளைம் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீ பே பண்ற எக்ஸ்பென்சஸ். ஆனா இங்க போடுற லாஸ வேற ஏதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருந்தா கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா மத்த ஏதாவது எக்ஸ் இன்கம் இருந்தாலும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம், இது பண்ணலாம் கொஞ்ச நேரத்துல பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கீங்களா? சோ இத கிளைம் பண்ற பேலன்ஸ் என்ன வருது? அது லாஸ். Have you understood? வாயை திறங்க பார்க்கலாம். அப்ப ஒரே டைம் எனக்கு குயிக்கா எனக்கு ஒரு டைம் ஆன்சர் பண்றீங்களா? ஆன்சர் பண்ண பார்க்கலாம். ஆக்சுவலா லெட் அவுட் பிரிமிசஸ் இன்கம் ஜெனரேட் ஆகும். செல்ஃப் ஆக்குபைட் பிரிமிசஸ்ல யூ won't generate இன்கம். அப்ப GAV வேல்யூ என்ன? NAV வேல்யூ என்ன? முனிசிபல் டாக்ஸ் அலோடா நாட் அலோடா? நாட் அலோட். வேற இங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இல்ல அலோடா. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வேல்யூ வருமா இங்க? வராது. ஏன் வராது? NAV நில்னால ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் ஆல்சோ நில். எது மட்டும் அலோவ் பண்ணலாம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrow. சரி, அலோவ் பண்ண என்ன சார் கிடைக்கும்? அலோவ் பண்ணா லாஸ் கிடைக்கும். லாஸ் கிடைச்சா இன்கம் கம்மி பண்ணிக்கலாம். இன்கம் டாக்ஸ் whether you want to pay more or less. இன்கம் டாக்ஸ் லெஸ்ஸா பே பண்ணா அப்போ whether you want to show income more or less. அப்போ லாஸ் ப்ரொவைட் பண்றது பெட்டரா இல்ல இன்கம்னு ஷோ பண்றது பெட்டரா? அதான் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணலாமான்னு திங்க் பண்றோம் நம்ம. அது இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணலாமா கிளைம் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் இது பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது முடிஞ்சிருச்சுன்னா என்ன சம்பளம் நிறுத்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி போடலாம். குடி டவுட் வரும், அந்த டவுட்லாம் கிளாரிஃபை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கீங்களா? வாய துறங்க. இது வரைக்கும் நம்ம படிக்கலாம் என்ன வச்சிருந்தா எல்லாமே
ஓல்டு ரிஜம். பாயத்துல என்ன ரிஜம்? இப்ப படிக்கிற எல்லா ப்ரொவிஷனும் ஓல்டு ரிஜம். நியூ ரிஜம் வந்தா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அதை நான் லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது கிளியரா இருக்கியா? பாயத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் a GAV when it is self occupied of property? NAV standard reduction எது மட்டும் தான் allowed? இன்ட்ரெஸ்ட் ஆன நம்ம முன்னாடி பார்த்திருந்த எல்லாமே let out premises-க்கான provisions. Have you understood? பாயத்தோங்க 5 minutes சும்மா ரிஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. ஓகே, சும்மா ரெஸ்ட்ரூம்ல போறதா ரெஸ்ட்ரூம் போயிடுங்க. 5 minutes to 10 minutes. So நம்ம ரெண்டு premises சொல்லிட்டோம் கரெக்ட்டா? There are two premises. What are they? Let out premises, self occupied premises. Let out premises இருந்தா okay, let out premises இருந்தா நம்ம income generate ஆகும். Self occupied premises இருந்தா we don't generate income. So since it don't generate income, GAV value என்னவா இருக்கும் actually இங்க nil. So municipal taxes allowed or not allowed? ஏன் not allowed? முனிசிபல் டாக்ஸ் இங்க பேயே பண்ணா நாட் அலோவ் பண்ணுவோம். ஏன் நாட் அலோவ்ட்னு எழுதுவோம் ஆக்சுவலா இங்க? பிகாஸ் முனிசிபல் வேல்யூ இஸ் nil. சோ NAV வந்து என்ன ஆக்சுவலா இங்க nil. அதே மாதிரி டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் ஏ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அலோவ் நாட் அலோவ்ட்? இங்க அலோவ் பண்ணலாம். ஆனா பட் இங்க வேல்யூ என்னவா இருக்கு ஆக்சுவலா இங்க nil-ஆ இருக்கனால இங்க என்னவா மாறிடும் ஆக்சுவலா அது nil. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed அலோவ் நாட் அலோவ்ட்? வாயை திறங்க. இங்க வந்து ஆக்சுவலா என்னது அலோவ்ட். வாயை திறங்க. அலோவ் பண்ணலாம். சோ அது எவ்வளவு அலோவ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்ன்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed ப்ரொவிஷன். நான் சொல்லும்போது ஜஸ்ட் கவனிச்சே வாங்க. நான் இன்னும் நிறைய நான் சொன்னாலுமே நீங்க லாஸ்டா ஒரு நான் சொல்ல போற 2 கீ பாயிண்ட் மட்டும் தரவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed ரெண்டு பிரிமிசஸா பிரிச்சு பார்க்கணும். ஒன்னு வந்து லெட் அவுட் பிரிமிசஸ், ஒன்னு ஆக்சுவலா லெட் அவுட் பிரிமிசஸ், இன்னொன்னு ஆக்சுவலா என்னது செல்ஃப் ஆக்குபைட் பிரிமிசஸ். சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed என்ன தெரியும்ல? ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இல்ல பில்டிங் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா? வில் பி டேக்கிங் a loan. வில் பி டேக்கிங் அது either purchase of the property-ஆ இருக்கலாம், இல்ல மேபி acquisition பண்ற ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், ஆர் எல்ஸ் ரிப்பேர்ஸ் ஆர் ரெனவல்ஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலா கரெக்ட்தானே? ஒரு பில்டிங்கை இடிச்சு சரி பண்றதா இருந்தா ரிப்பேர் ரெனவல்ஸ் கீழே கவர் ஆகும். இல்ல சார் நான் அக்வேரே பண்றேன், பிளாட்ல என்ன பண்றோம் அக்வேர் தான் பண்றோம், அக்விசிஷன் பண்றதா இருக்கலாம். சில ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்றோம். அப்ப சில பேர் நார்மலாவே ஹவுசிங்ல லோன் எடுத்திருப்பாங்க, அவங்க பர்சனல் கேஷ் தேவைப்பட்டிருக்கும், அதை ரெனுவல் கூட பண்ணுவாங்க ஆக்சுவலா. அந்த மாதிரி பர்பஸாவும் இருக்கலாம். சோ அப்பனா என்ன அர்த்தம்னா லோன் வாங்குறது, இங்க ஹவுஸ் ஹோல்ட் லோன் வாங்குறது பர்ச்சேசஸா இருக்கலாம். ஓகே, பர்ச்சேசஸா இருக்கலாம், அக்விசிஷனா இருக்கலாம், இல்ல ஆக்சுவலா பர்ச்சேஸ் சொல்ற பர்ச்சேஸ் அக்விசிஷனா இருக்கலாம், அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், இல்ல ரிப்பேரா இருக்கலாம், ரெனவல்ஸா இருக்கலாம், இல்ல ரெனோவேஷனா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த பர்பஸஸ்க்கு எடுத்தாலுமே எந்த பர்பஸ் எடுத்தாலுமே அந்த லோனுக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். லோன் பே பண்ற சோ பிரின்சிபல் கிடையாது. பிரின்சிபல்னா லோனோட ஆக்சுவலி 10 லட்ச ரூபாய் லோன் எடுக்கணும்னா 10 லட்ச ரூபாய் நம்ம பே பண்ணா அது பிரின்சிபல். அதை இங்க கிளைம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. நம்ம எதை கிளைம் பண்ணிக்கலாம்னா இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணிக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்றதுக்கு சிம்பிளிஃபைடா சொல்றேன், நான் ரஃபா சொல்லலாம். ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed, ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed நம்ம ரெண்டு செக்மெண்டா டிவைட் பண்ணிக்கிறோம். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா லெட் அவுட் பிரிமிசஸ். பாருங்க என்ன பிரிமிசஸ் ஆக்சுவலா லெட் அவுட் பிரிமிசஸ். அதர் ஒன் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் ஆக்குபைட் பிரிமிசஸ். பாருங்க அதர் ஒன் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் ஆக்குபைட் பிரிமிசஸ். ரெண்டு பிரிமிசஸா டிவைட் பண்ணுங்க. ஒன்னு என்னது let out premises, self occupied premises. ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம்.
let out premises self occupied premises. let out premises இருந்ததுன்னா நம்ம இன்கம் ஜெனரேட் பண்றனால எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம். அக்கௌண்ட் கொடுக்குற ரூல் தான். இப்ப அக்கௌண்டன்ட் நான் பேமெண்ட் பண்ணாதன்னு எப்ப சொல்லுவேன்? நான் பேமெண்ட் பண்ணக்கூடாது ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி கேள்வி கேட்டுனே இருக்கேன். எப்ப பண்ணுவேன்? எப்ப அக்கௌண்ட் நம்ம ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம்? அவன் பிசினஸ்ல இன்கம் கொண்டு வரலன்னா செலவு அதிகமா பண்ணக்கூடாதுன்னு. நிறைய இன்கம் வந்துட்டே இருக்கு, அப்ப செலவும் பண்ணலாம்னு சொல்லலாம். கரெக்டா? அம்மா மாதிரிதான். அம்மா அப்பா நிறைய இன்கம் கொடுத்தாலும் செலவு பண்ணு விட்டுருவாங்க. அப்ப இன்கம் கொண்டே வர என்ன பண்ணுவாங்க? நம்ம ஆக்சுவலா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான். லெட் அவுட் பிரிமிசஸ் இருக்கும் போது இன்கம் ஜெனரேட் ஆகிறனால எவ்வளவு நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்பனா இன்ட்ரெஸ்ட் இங்க பே பண்றது எல்லாமே வாட் அலோவ்டு கேட்டா fully allowed as deduction. பாருங்க ஆக்சுவலா வாட் இஸ் ஆக்சுவலா fully allowed as deduction. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரெண்டா பிரிக்கிறோம். எப்படி பிரிப்பீங்க? let out premises இருந்தா fully allowed as a deduction. self occupied premises இருந்தா அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி ஓன் பர்பசஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா கிளைம் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட்ல? என்ன செல்ஃப் ஒர்க் பிரிமிசஸ்ல ஜிஏவி என்ன, என்ஏவி என்ன, வாயத்துற என்ஏவி என்ன, நெல். சாங்க்ஷன் என்ன, நெல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோ மட்டும்தான். அப்படி அலோவ் பண்ணும்போது என்ன மாறும்? ஆக்சுவலா லாஸ் வருமா இன்கம் வருமா? அதனால எவ்வளவு கிளைம் பண்ணணும் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதிகமா கிளைம் பண்ணிடக்கூடாது. ஏன் நிறைய இன்ட்ரெஸ்ட் போட லாஸ் அதிகமாயிடும். லாஸ் அதிகமாச்சுன்னா இன்கம் டாக்ஸ் கம்மியா பே பண்ணுவீங்கனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி பண்றாங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட் பிரிமிசஸா இருந்தா ரெண்டு செக்மெண்டா டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா செல்ஃப் ஆக்குபைட் வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எப்படி டிவைட் பண்ணிக்கிறாங்கன்னா லோன் டேக்கன், லோன் எடுக்கக்கூடியது லோன் டேக்கன். ஓகே, லோன் டேக்கன் பிஃபோர், லோன் டேக்கன். ஓகே, லோன் டேக்கன் பிஃபோர் 1/4/1999 பார்க்கணும். பாயத்துறாங்க ஆக்சுவலா லோன் டேக்கன். அது ஏன் 1999 அப்படிலாம் கேட்காத. 1999 ரூல் அன்னைக்கு இருந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்குலாம் ஒரு மாதிரி பெனிஃபிட்டும் அந்த இயர் தாண்டதுக்கு அப்புறம் வரும்போது ஒரு மாதிரி பெனிஃபிட்டும் கவர்மெண்ட் அந்த ரூலா போட்டிருக்காங்க. ஓகே, அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சோ லோன் டேக்கன் பிஃபோர் 1/4/1999 முன்னாடி இருக்கா, இல்ல லோன் எடுத்தது லோன் டேக்கன் வந்து ஆஃப்டர், ஓகே, ஆஃப்டர் 1/4/1999 பார்க்கணும். பாத்தீங்க ஆக்சுவலா லோன் டேக்கன் ஆஃப்டர் 1/4/1999. அது ஆனர் ஆஃப்டர் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நல்லா நீங்க இந்த தொகை படிச்சுக்கோங்க. இப்போதைக்கு சொல்லுங்க பார்க்க, லோன் டேக்கன் பிஃபோர் 1/4/1999, லோன் டேக்கன் எப்ப இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்னு பார்க்க சொல்ல. இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல தான் கட்டுவீங்க. இவன் சொல்றது லோன் எப்ப எடுத்தீங்க நீங்க பார்க்கணும். லோன் டேக்கன் வந்து பிஃபோரா ஆஃப்டர்னு பாருங்க. லோன் டேக்கன் வந்து பிஃபோரோ ஆஃப்டரோ ஆக்சுவலா ப்ரொவிஷன்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ஒரு சின்ன சேஞ்ச்க்காக தான் நான் ஹோல் ப்ரொவிஷன் நடத்த போறேன். நான் சொல்லிட்டேன்ல, நான் என்னதான் நடத்தினாலும் நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி படிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். நீ இவ்வளவு படிக்காதான் நான் நானும் சொல்றேன். ஓகே, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கன்ஃபைன்டா இது தேவை எக்ஸாம்க்கு படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, நான் சொல்லும் போது ஃபுல்லா சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரெண்டா பிரிக்கிறோம். என்ன பிரிமிசஸ்? லெட் அவுட் பிரிமிசஸ். லெட் அவுட் பிரிமிசஸா இருந்தா fully allowed as deduction. அதே வந்து செல்ஃப் ஆக்குபைட் பிரிமிசஸா இருந்தா லோன் டேக்கன் பிஃபோர் 1/4/1999, லோன் டேக்கன் பிஃபோரா இருந்ததுன்னா எந்த பர்பசஸ்க்காக லோன் எடுத்தாலும், பர்பசஸ்னா லோன் வந்து பில்டிங் வாங்குறதுக்கு அக்வயர் பண்றதுக்கா, இல்ல ரெனோவல் பண்றதுக்கா, இல்ல ரெனோவேஷன் பண்றதுக்கா, இல்ல ரிப்பேர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு எந்த பர்பசஸ்க்கு எடுத்தாலும் நீ பே பண்ற ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட், நீ பே பண்ற ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் 1 lakh 2 lakh 5 lakh 6 lakh நீ பே பண்ணிருப்ப அந்த இயருக்கு. அந்த ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் rupees 30,000 rupees 30,000. இது என்ன சார் 30,000? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டாட்யூட்டரி லிமிட். இது பேர் ஆக்சுவலா உனக்கு ஸ்டாட்யூட்டரி லிமிட், கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற ஒரு லிமிட். இதுக்கு மேல நீங்க கிளைம் பண்ண கூடாது. அப்ப 30,000 தான் மேக்ஸிமம் கிளைம் பண்ண முடியும். நீ 40,000 பே பண்ற, 1 லட்சம் பே பண்ற, 2 லட்சம் பே பண்ற, 5 லட்சம் பே பண்ணாலும் 30,000 மேல கிளைம் பண்ண முடியாது. அதனால whichever is ஆக்சுவலா என்ன கேட்டா அதுக்கு பேரு லோயர். whichever is lower. சொல்லுங்க பார்க்கலாம். லோன் டேக்கன் 1999, loan taken 1/4/1999. Before are the actual interest or 30,000, whichever is lower. அதே loan taken after the data இருந்தா, loan taken வந்து after the data இருந்து 1/4/1999 அப்புறம் லோன் எடுத்திருக்காங்கன்னா, லோன் after 1/4/1999 அப்புறம் எடுத்திருந்தாங்கன்னா லோனோட எடுத்த அந்த பர்பஸஸ ரெண்டு விதமா டிவைட் பண்ணிக்கணும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, லோன அக்விசிஷன் என்னது? பர்ச்சேசஸ். அக்விசிஷன்னா பர்ச்சேசஸ்க்காக ப்ராப்பர்ட்டியா எடுத்திருக்காங்களா, இல்ல
கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்காக எடுத்திருக்காங்களா நீங்க பார்க்கணும். சொல்லுங்க பார்க்க என்னது அக்விசிஷன் ஆர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக எடுத்துக்காங்களா இல்ல கட்டுறதுக்காக எடுத்துக்காங்களான்னு பார்க்கணும். இது ஒரு பர்பஸ். இன்னொன்னு மீதி இருக்க எல்லா பர்பஸும். மீதி இருக்க பர்பஸ் என்ன ஆக்சுவலா ரிப்பேர்ஸா இருக்கலாம், ஓகே ரெனோவேஷனா இருக்கலாம், இல்லனா என்ன இருக்கலாம் ஆக்சுவலா ரெனவல்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா ரிப்பேர்ஸ், ரெனோவேஷன், ரெனவல்ஸ் இந்த மாதிரி என்ன பர்பஸ்னு பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா லோன் டேக்கன் ஆஃப்டர் 1499 எப்படி பார்க்கணும். ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அக்விசிஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டியா பார்க்கணும். அப்படி இல்லனா ரிப்பேர்ஸ், ரெனவல், ரெனோவேஷன். ரிப்பேர், ரெனவல், ரெனோவேஷனா இருந்தனா ரிப்பேர், ரெனவல், ரெனோவேஷனா இருந்தா அகைன் ரூல் என்னன்னு கேட்டா எவ்வளவு நீங்க பே பண்ற ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் பாத்துறங்க ஆர் rupees 30,000 whichever lower. அகைன் சேம் திங் தான். மேக்ஸிமம் எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம். பாயத்ர நீ 70,000 பே பண்ண அப்ப எவ்வளவு கிளைம் பண்ணுவ. 80,000 பே பண்ணா கிளைம் பண்ணுவ. 1 lakh பே பண்ணா கிளைம் பண்ணுவ. அது மாறவே மாறாது. எப்ப மட்டும் மாறும்னா லோன் எடுக்கிறது ஆஃப்டர் 1499 இருந்து அக்விசிஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நீ எடுத்திருந்து ஓகே அந்த லோன அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வித்தின் த 5 years கம்ப்ளீட் பார்க்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் வித்தின் 5 years இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் வித்தின் 5 years அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் 5 years இருந்து and lender certificate னு சொல்றாங்க. பாத்ரா என்ன சர்டிபிகேட் ஆக்சுவலா lender certificate. பாத்ரா ஆக்சுவலா சர்டிபிகேட் lender certificate. ரிப்பீட் பண்ணுங்க பாக்க என்ன சர்டிபிகேட் அதாவது சொல்றோம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் வித்தின் 5 years இருந்து lender certificateலாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். lender certificate பில்டிங் கட்டுறதுக்காக அந்த லோன் வாங்குறோம்ல அந்த லோனுக்கான சர்டிபிகேட். அந்த lender certificate இருந்து எஸ்ஸா இருக்கா இல்ல நோவா இருக்கான்னு பார்க்கணும். நோவா இருந்து இந்த ரூல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலனா நோவா இருந்தா இதை எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு வேற மாதிரி கேட்பான். நான் சொல்றது ரூல். எக்ஸாம்ல கேட்கறது வேற பேட்டர்ன். அது எப்படி கேட்பான் நான் சொல்றேன். நோவா இருந்ததுன்னா அகைன் ரூல் படி என்ன கேட்டா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 30,000 whichever is lower. பாத்துங்க ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 30,000 whichever is lower. ஒரே டைம் ரிப்பீட் பண்ண போறேன். லெட் அவுட் ப்ரமிசஸ் தான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ரிப்பீட் பண்ணுங்க. அதே லோன் டேக்கன் செல்ஃப் ஆக்குபைடா இருந்து லோன் டேக்கன் பிஃபோரா ஆஃப்டர்னு பாப்பீங்க. பிஃபோரா இருந்தா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 30,000 நீ ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ணி தான் போடும். டைரக்டா 30,000 போடும். 30,000 சீலிங் லிமிட். அதுக்கு மேல போடக்கூடாதுன்ற லிமிட். நீ அதை எப்பவுமே கிளைம் பண்ணிக்கோன்னு சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் லோன் டேக்கன் ஆஃப்டர் 1499 இருந்தா எப்படி பாப்பீங்க. ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அக்விசிஷன் ஆஃப் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இல்ல ரிப்பேர்ஸ், ரெனவல், ரெனோவேஷன் பார்க்கணும். ரிப்பேர்ஸ், ரெனவல், ரெனோவேஷன் பார்க்கணும். ரிப்பேர், ரெனவல், ரெனோவேஷன் இருந்தா எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 30,000 whichever is lower. அதுவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அக்விசிஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் வித்தின் 5 years பார்க்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் வித்தின் 5 years இருந்து ஓகே லெண்டர் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்களா பார்க்கணும். நோனா அகைன் ரூல் பண்ணினது ஆக்சுவலா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 30,000 whichever lower. இது வரைக்கும் நான் அர்த்தம் எதுவுமே சேஞ்சே பண்ணல. எல்லாமே சேம் திங் தான். மேக்ஸிமம் கிளைம் பண்ணிக்கலாம். எப்ப மட்டும் மாறும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வித்தின் கம்ப்ளீட்டட் வித்தின் 5 years இருந்து ஓகே லெண்டர் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணி எஸ்ஸா இருந்ததுன்னா நீங்க என்ன கிளைம் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் பாத்துங்க ஆர் rupees 2 lakhs. பாத்துங்க ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் rupees 2 lakhs. இப்போ மட்டும் நீங்க 2 lakh வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். எப்போ அக்விசிஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் வித்தின் 5 years இருந்து லெண்டர் சர்டிபிகேட் வந்து என்ன பண்ண ஆக்சுவலா 2 lakhs வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். Have you understood? ஃபர்ஸ்ட் ரூல் நல்லா படிக்க போறீங்க. எக்ஸாம்க்கு நீ எப்படி படிச்சிட்டோமோ இது மாதிரி படிக்க கூடாது. எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் வேற மாதிரி. அது எப்படி படிக்கணும் நான் சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கீங்களா வரைக்கும்? ஒரே டைம் ஆன்சர் பண்ணீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்குலேட் எப்படி பாப்பீங்க. லெட் அவுட் premises self occupied premises. லெட் அவுட் premises இருந்தா fully allowed selection. self occupied premises இருந்தா loan taken before 1499 after 1499. loan taken before or after எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம்னா actual interest or 30,000 whichever lower. ஒரே ஒரு கேஸ்க்கு மட்டும் actual interest or 2 lakh வரைக்கும் எடுத்துட்டு போலாம். எப்போ when loan taken after 1499 acquisition or construction of the property construction completed within 5 years and
lender certificate. Yes sir, இருந்தா என்ன பண்ணலாம் ஆக்சுவலா? Actual interest or 2 lakh whichever is lower. Actual interest or rupees 2 lakhs whichever is lower. Have you all understood? வாய தரங்க. கிளியரா இருக்கியா? ஒரே டைம் நம்ம வரலாம் குயிக்கா ரீகேப் பண்ணுங்க. லெட் அவுட் ப்ரோசஸ் தான் எவ்வளவு டைம் பண்ணிக்கலாம்? வாய தர. அதே வந்து சப்போஸ் நமக்கு லோன் டேக்கன் வந்து ஆஃப்டர் டேட்டா இருந்தா எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம்? செல்ஃப் ஆக்குபைடா இருந்து எனி பர்பஸ் இருந்தா எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம்? 30,000. லெட் அவுட்டா இருந்தா செல்ஃப் ஆக்குபைடு வந்து எந்த பர்பஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் லிமிட் 30,000. எப்ப மட்டும் 2 lakh கிளைம் பண்ணுவோம்? லோன் டேக்கன் ஆஃப்டர் 1/4/1999 acquisition or construction acquisition or construction of the house property, construction completed within and lender certificate. Yes sir இருந்தா எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம்? actual interest or 2 lakhs. actual interest or rupees 2 lakhs. have you understood? வாய தரங்க. எக்ஸாம்ல இந்த மாதிரி இருக்காது. எக்ஸாம்ல லெட் அவுட் இருந்தா என்ன போட்டு வந்தோம்? வாய தரங்க. லோன் டேக்கன் வந்து செல்ஃப் ஆக்குபைட் பர்பஸஸ் இருந்தா எப்பயுமே மேக்ஸிமம் தான் கிளைம் பண்ணணும் 30,000. வாய தர. இதான் ஆன்சரா இருக்கும். எப்ப மட்டும் 2 lakh போடலாம்? எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு லோன் டேக்கனோட டேட் ஆஃப்டர் டேட் கொடுத்தாலே 2 lakh வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். லோன் டேக்கனோட டேட் ஆஃப்டர் டேட் கொடுத்தாலே 2 lakh வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். எப்ப லோன் டேக்கன் டேட் ஆஃப்டர் டேட் கொடுத்து நான் 2 lakh கிளைம் பண்ண கூடாது சார் அப்படின்னா எப்ப மட்டும் கிளைம் பண்ண கூடாதுன்னா கொஸ்டின்ல உங்களுக்கு ரிப்பேர்ஸ் ரெனவல் ரெனோவேஷனுக்காக லோன் டேக்கன் ஆஃப்டர் டேட் இருந்தா மட்டும் கிளைம் பண்ணாதீங்க. மத்தபடி எந்த கேஸா நான் கிளைம் பண்ணிக்கலாம் 2 lakhs. திருப்பி ரிப்பீட் பண்றேன், எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் போட முடியும். எக்ஸாம் இந்த மாதிரி ரூல் கொடுக்க மாட்டான். கண்டுபிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஸ்டின் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. அப்ப எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. லோன் டேக் லெட் அவுட் மிஸ்ஸஸ் தான் என்ன பண்ற? கிளியர் ஆயிட்ட பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, செல்ஃப் ஆக்குபைட் எப்பவுமே எவ்வளவு கிளைம் பண்ணுவ? மேக்ஸிமம் 30,000. மாத்திரங்க மேக்ஸிமம் 30,000. எப்ப மட்டும் தான் 2 lakh போடணும்? ஆக்சுவலா லோன் டேக்கன் ஆஃப்டர் டேட்டா இருந்தா 2 lakh போட்டுக்கலாம். அந்த ஆஃப்டர் டேட்லயுமே சம்டைம்ஸ் நம்ம 2 lakh போடக்கூடாது. எப்ப போடக்கூடாது? புரியல என்னது? ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனோவேஷன் கொஸ்டின் இருந்தா மட்டும் போடாதீங்க. ஓகே, மத்தபடி எல்லா கேஸ்க்கும் போடலாம். அது எப்படி இருக்குன்னு நம்ம சம் போட உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கீங்களா? ஒரே டைம் எனக்கு குயிக் ஆன்சர் பண்ற ப்ரொவிஷன் நான் சொன்னது இருக்கட்டும். நீங்க எப்படி எக்ஸாம் படிச்சு போகணும்னா லெட் அவுட் ப்ரொமிசஸா இருந்தா, செல்ஃப் ஆக்குபைட் ப்ரொமிசஸா இருந்தா, ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 30,000. ஒரே ஒரு கேஸ்க்கு மட்டும் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம்? ஆக்சுவலா 2 lakhs வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். எப்போ? புரியல? have you understood? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கிளியரா நாட் கிளியரா? ஓகே, ஒரே கேஸ் மட்டும் ஆஃப்டர் டேட்டா இருந்தா கூட நம்ம 30,000 தான் போடணும். எப்போ? இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி கேஸ் தான் கேட்க ரொம்ப ரேர். நாமளே எதுவுமே கொடுக்கலனா நம்ம அது ஆஃப்டர் டேட்டா இருந்தா இந்த மாதிரி தான் போடுவோம். ஓகே, அந்த மாதிரி தான் எக்ஸாம் ப்ராப்ளம்ஸ் புக்லயே அந்த மாதிரி தான் சால்வ் பண்ணிருப்பாங்க. இந்த 5 years தான் இருக்கா இல்லைன்னா புக்ல கொடுத்துருக்க மாட்டான். ஆனா நம்மளே அசூம் பண்ணிட்டு சம் போடுவோம். have you understood? புரியுதா? சம் போடலாமா நம்ம? ஆக்சுவலா சரி, நம்ம ஒரு 2 மாடல்ல ப்ராப்ளம் பார்க்க போறோம். அது போட்டு நான் விட்டுருவேன். ஓகே, சரிங்க, பார்க்கலாம். கொஸ்டின் ப்ராப்ளம் எடுங்க பார்க்கலாம். சம் நம்பர் பேசாத. சம் நம்பர் 6 எடுத்து ஒரு நிமிஷம் படிங்க பார்க்கலாம்.
இது வரைக்கும் பார்த்தா டவுட் இருக்கா? கிளாரிஃபை ஆயிட்டீங்களா? சொல்லு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்திருக்கான். லெட் அவுட் பிரமிசஸ் தான் செல்ஃப் ஆக்குபைட் பிரமிசஸா இருந்ததுன்னா எவ்வளவு அலோவ் பண்ணீங்க மேக்ஸிமம்? அவ்வளவுதான் ஆன்சர். எப்ப மட்டும் 2 lakhs சேஞ்ச் பண்ணிக்கணும்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அக்விசிஷன் இருந்து லெண்டர் சர்டிபிகேட் இருந்து within 5 yearsல கம்ப்ளீட் ஆனோம். அத மாதிரி क्वेश्चन இருக்குமான்னு கேட்டா மோஸ்ட்லி இருக்காது. அதனால ஆஃப்டர் டேட் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிப்போம்? ஜெனரலா 2 lakhs போட்டுப்போம். எப்ப அத போட மாட்டோம்னா ஆஃப்டர் த டேட்டா இருந்து அது ரிப்பேருக்காக ரினோவல்ஸ்க்காக ரினோவேஷனுக்காக சொன்னா மட்டும் 30,000 மாத்திப்போம். புரியுதா? புரியல பாதி பேருக்கு. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு கை தூக்குங்க. ஓகே, புரிஞ்சிச்சா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? அழகா கை தட்டுங்க பார்க்கலாம் உங்களே. சரி, சம் நம்பர் 6 எடுத்து படிங்க பார்க்கலாம். ஆக்சுவலா ஓகே, லைனா क्वेश्चनல கொடுத்திருக்கான். என்ன சொல்றான்? X owns one residential house. ஓகே, X owns one residential house ன்னு சொல்றாங்க. ஓகே, the house is having 2 units ன்றாங்க. இப்போ how many house properties are there? One house property is there. பாருங்க, one house property. It consists how many units? பாருங்க, 2 units. It consists 2 units. The first unit of the house is self-occupied by Mr. X. First unit of the house is self-occupied by Mr. X. Next என்ன சொல்றாங்க? ஆக்சுவலா உங்களுக்கு Mr. X and another unit is rented for 8,000 per month. Another unit is rented for rupees 8,000 per month. Another unit rented for 8,000 per month. அது என்ன ஆக்சுவலா let out. Yes or no? அப்ப ஒரு யூனிட் என்னது? இன்னொரு யூனிட் ஆக்சுவலா உனக்கு let out. The rented unit is vacant for 2 months. The rented unit is vacant for 2 months க்கு vacant இருக்குன்றாங்க. 2 months க்கு vacant. And the particulars of the house property for the previous year 24 to 25 கீழ லைனா கொடுத்திருக்கான். Standard rent, municipal value, fair rent, municipal tax, light and water charges, interest on borrowed capital, lease money, insurance charges, repairs னு கொடுத்திருக்காங்க. Income from house அப்படியே கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்க. क्वेश्चनல unnecessary நிறைய விஷயம் கொடுப்பாங்க. நீங்க அதெல்லாம் எடுக்க கூடாது. உனக்கு தேவையான ஐட்டம் மட்டும் எடுத்து சம் போற மாதிரி இருக்கும். இப்போ குவிக்கா நீங்களே சொல்வீங்களா? ஆக்சுவலா இந்த ஹவுஸை எத்தனை யூனிட் டிவைட் பண்ணிருக்காங்க? வாயத்துற 1 என்னவா டிவைட் பண்ணிருக்காங்க? என்னவா டிவைட் பண்ணிருக்காங்க? வாயத்துற செல்ஃப் ஆக்குபைடு, லெட் அவுட். அதுல செல்ஃப் ஆக்குபைடு and then let out. செல்ஃப் ஆக்குபைடுல how many units are self occupied? How many units are self occupied? 1 unit. Let out எவ்வளவு யூனிட் இருக்கு? ஆக்சுவலா 2. 1 1 பிராக்கெட் சும்மா போடுங்க. 2 2 3 3 போடுங்க. ரெஃபரன்ஸ்க்காக போடுறேன் அந்த மாதிரி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன எடுத்து ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேர் ரெண்டல் வேல்யூ. வாட்றங்க என்ன வேல்யூ? ஆக்சுவலா ஃபேர் ரெண்டல் வேல்யூ. வாட் இஸ் ஃபேர் ரெண்டல் வேல்யூ given in the question? 1 lakh. இந்த 1,85,000 சொல்றது ஹோல் யூனிட்டுக்கா இல்ல ஒன்லி ஃபார் லெட் அவுட்க்கா? ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், திருப்பி ரீகேப் பண்ணிடுறேன். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கலாம், கத்துக்கோங்க இப்போதைக்கு. ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா ஓகே, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா ரெண்டா டிவைட் பண்றாங்கன்னா இங்க ஃபேர் ரெண்டல் வேல்யூ, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்டல் வேல்யூ ஒரு வேல்யூஸ் தான் சொல்றாங்க. அப்படின்னா அது ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குமா இல்ல ஒன்லி லெட் அவுட்க்கு இருக்குமா இல்ல ஒன்லி செல்ஃப் ஆக்குபைட் இருக்குமான்னு கேள்வி கேட்பாங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஃபேர் ரெண்டோ, முனிசிபல் ரெண்டோ, ஸ்டாண்டர்ட் ரெண்டோ இல்ல முனிசிபல் டாக்ஸஸோ எப்பயுமே அது ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கு தான் கொடுத்திருப்பாங்களே தவிர லெட் அவுட்டுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னா ஈஸியா போட்டுருவார். அப்படி கொடுக்காம என்ன பண்ணிருப்பானா அது ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கு தான் கொடுத்திருப்பாங்க. என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்திருப்பாங்க? ஆக்சுவலா அது ஹோல் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிய 2 யூனிட்டா டிவைட் பண்றாங்கன்னா ஃபேர் ரெண்டோ, முனிசிபல் ரெண்டோ, ஸ்டாண்டர்ட் ரெண்டோ வாட் எவர் அதெல்லாம் என்ன ப்ராப்பர்ட்டிக்கு தான் கொடுத்திருப்பாங்க? ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கா இல்ல லெட் அவுட் யூனிட்டுக்கா இல்ல செல்ஃப் ஆக்குபைட் யூனிட்டுக்கா? அழகா ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப ஃபேர் ரெண்டோ, முனிசிபல் ரெண்டோ, ஸ்டாண்டர்ட் ரெண்டோ யூனிட் வைஸ் கொடுத்திருப்பாங்களா ஹோல் ப்ராப்பர்ட்டி கொடுத்திருப்பாங்களா? அப்போ யூனிட்டா டிவைட் பண்றாங்கன்னா இந்த யூனிட்டா டிவைட் பண்றாங்கன்னா ஃபேர் ரெண்ட், முனிசிபல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் எல்லாமே டிவைட் பண்ணணும்.
all things to be in actually divided, all things are to be divided. புரியுதா? புரியல. fair rent இப்போ 1 lakh இருக்கு. ஓகே, இது ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கா இல்ல ஒன்லி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கா? அப்ப இந்த 1 lakh டிவைட் பண்ணுமா டிவைட் பண்ண கூடாதா? ஈக்குவலா இருந்தா 3000 டிவைட் பண்ணிக்கோங்க. 3:1 2:1 ரேஷியோலாம் பிரிச்சுக்கணும், ரேஷியோ மாதிரி பிரிச்சுக்கணும் நீங்க. புரிஞ்சிருச்சா? கேள்வி மாத்தலாமா? இப்ப நம்ம கேள்வி மாத்தலாமா? ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி தான், ஒன்லி ஒன் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி இஸ் ஒன்லி ஒன் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபேர் ரெண்ட், முனிசிபல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இதெல்லாம் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. முனிசிபல் டாக்ஸஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டி ஒண்ணுதான், ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணல. ஆனா 8 மந்த்ஸ்க்கு क्वेश्चनல சொல்றாங்க லெட் அவுட்ன்றாங்க. ஒரு 4 மந்த்ஸ்க்கு என்னன்னு சொல்றாங்கன்னா செல்ஃப் ஆக்குபைன்னு சொல்றாங்க. ஒரு 4 மந்த்ஸ்க்கு என்னன்னு சொல்றாங்க? செல்ஃப் ஆக்குபைட். சொல்லுங்க 8 மந்த்ஸ்க்கு 4 மந்த்ஸ்க்கு. இப்ப சொல்லு, ஃபேர் ரெண்ட், முனிசிபல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் டாக்ஸஸ்லாம், ஃபேர் ரெண்ட், முனிசிபல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் டாக்ஸஸ்லாம் ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கானதா இல்ல 8 மந்த்ஸ்க்கானதா 4 மந்த்ஸ்க்கானதா? ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்பெல்லாம் ப்ராப்பர்ட்டிய டிவைடுன்னு பண்ணாம, அதாவது ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி டிவைட் பண்ணாம ஹோல் ப்ராப்பர்ட்டில கொஞ்ச நாளைக்கு லெட் அவுட், கொஞ்ச நாளைக்கு செல்ஃப் ஆக்குபை, இந்த மாதிரி மந்த்ஸா டிவைட் பண்ணிருக்காங்களோ அப்பெல்லாம் இந்த ஃபேர் ரெண்ட், முனிசிபல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் டாக்ஸஸ்லாம் டிவைட் பண்ணக்கூடாது. அதாவது நாட் டு பி டிவைடட். பாத்துறாங்க, நாட் டு பி டிவைடட். ஏன் சார்னா ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணல, இங்க யூசேஜ் தான் டிவைட் பண்ணிருக்காங்க. என்ன டிவைட் பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா யூசேஜ். பாருங்க என்ன டிவைட் பண்ணிருக்காங்க? யூசேஜ். அப்படி டிவைட் பண்ணாங்கன்னா நீங்க டிவைட் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி எப்போ வந்து செக்மெண்டா டிவைட் பண்றாங்களோ அப்பதான் வேல்யூஸையும் செக்மெண்ட்ஸா டிவைட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணாம ஒரே ப்ராப்பர்ட்டியா இருந்துட்டு அதை வந்து லெட் அவுட், செல்ஃப் ஆக்குபைட், மந்த்ஸா டிவைட் பண்ணிருக்காங்கன்னா ஹோல் வேல்யூஸ லெட் அவுட்ல தான் போடணும். ஹோல் வேல்யூஸ. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் ஆக்குபைன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. இவெல்லாம் லைட்டா ஃப்ராட் பண்ற மாதிரி தெரியுது. அந்த ப்ராப்பர்ட்டியை நீ லெட் அவுட்டா கன்சிடர் பண்ணி சம் போடணும்ன்றாங்க. அப்ப தட் ப்ராப்பர்ட்டி வில் பி டீம்டு டு பி லெட் அவுட் மாதிரி ஆயிடும். தட் ப்ராப்பர்ட்டி வில் பி கன்சிடர் as a let out, that won't be considered as a self occupied. புரிஞ்சுச்சா? 2 பாயிண்ட் இப்ப நான் சொல்லிருக்கேன். எப்பலாம் ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்றோம் வேல்யூஸ் டு பி வாயத்துறங்க, அது பேஸ்ட் ஆன் த ப்ரொபோர்ஷன். ஈக்குவல் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம். ஆனா ப்ராப்பர்ட்டில செல்ஃப் ஆக்குபைட் லெட் அவுட் பிரியுது. ஆனா யூனிட்டா டிவைட் பண்றாங்களா மந்த்ஸா டிவைட் பண்றாங்களா? வாயத்துறங்க, அதான் டைம் பேஸ்ட் டிவைட் பண்றாங்க. ஓகே, மந்த்ஸ் பேஸ்ட் டிவைட் பண்றாங்கன்னா அப்போ ஹோல் வேல்யூ எங்க ட்ரீட் பண்ணுவீங்க? ஹோல் வேல்யூ எங்க ட்ரீட் பண்ண? ஆக்சுவலா லெட் அவுட். அந்த ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைட் ஒன்னு இருக்குனே மறந்துடணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? 2 கேஸ் சொல்லிருக்கேன். கேஸ் நம்பர் 1 ஒன்னு சொல்லிருக்கேன், கேஸ் நம்பர் 2 ஒன்னு சொல்லிருக்கேன். How many of them understood both the cases? How many of them understood both the cases? How many of them are having doubt in the case number 2? Case number 2 சொல்லுங்க, என்ன டவுட்? இல்ல உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா நான் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எந்த இடத்துல புரிய மாட்டேங்குது? இதுக்கும் டிஃபரன்ஸ் சரிதா? இல்ல இதுக்கும் டிஃபரன்ஸ் சரிதா? டிஃபரன்ஸ். இதுக்கு என்ன இது என்ன டிஃபரன்ஸ்? இது ஒரு வீடு பாதியா பொளந்து டிவைட் பண்றேன். அப்படி டிவைட் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி டிவைட் ஆகுது. ப்ராப்பர்ட்டி டிவைட் ஆகும்போது வேல்யூஸ்லாமும் டிவைட் பண்ணிக்கணும். இது அக்ரீடா? ஆனா இங்க ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணல, அதே வீடு தான். இந்த வீட கொஞ்ச நாளைக்கு செல்ஃப் ஆக்குபைடும், இதே விட கொஞ்ச நாளைக்கு லெட் அவுட் பண்றேன்னா மந்த்ஸா டிவைட் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி டிவைட் ஆகாதனால வேல்யூஸ டிவைட் பண்ணக்கூடாது. ஹோல் வேல்யூஸையும் லெட் அவுட்ல போட்டுக்கணும்னு சொல்றேன். புரிஞ்சுச்சா? அது எனக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்ப சொன்னது. அப்போ ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணும்போது வேல்யூஸையும் டிவைட். ஏன் டிவைட் ஆகுது? ப்ராப்பர்ட்டி டிவைட் ஆகுது. சோ ஆனா இங்க வந்து ப்ராப்பர்ட்டி டிவைட் ஆக மாட்டேது. என்ன டிவைட் ஆகுது? ஆக்சுவலா மந்த்ஸ் மட்டும் டிவைட் ஆகுது. மந்த்ஸ் டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? வேல்யூஸ் டோட்டலா எதுக்கு கன்சிடர் பண்ணணும்னா லெட் அவுட்டா கன்சிடர் பண்ண. இந்த மாதிரி இருக்கவன் பிரார்த்தனம் பண்ற மாதிரி கவர்மெண்ட் திங்க் பண்றான். அவன் எவ்வளவு நாள் செல்ஃப் ஆக்குபைட் இருக்காங்க கவர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியாதுல. அதனால கவர்மெண்ட் என்ன சொன்னா செல்ஃப் ஆக்குபைட் கன்சிடர் பண்ணாத, அந்த ப்ராப்பர்ட்டில டீம்டு டு பி லெட் அவுட் போட்டு போயிட்டேன்றான். சொல்ல புரிஞ்சு? அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி வில் பி லெட் அவுட்னால இந்த வேல்யூஸ் எல்லாம் ஹோல் வேல்யூ எங்க கொண்டு போயிடுவோம் நம்ம ஆக்சுவலா லெட் அவுட். ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணிக்கணும். புரிஞ்சுச்சா? எத்தனை பேருக்கு இந்த கான்செப்ட் சொன்னது புரிஞ்சுச்சு? எத்தனை பேர் முதல்ல இந்த கான்செப்ட் படிச்சிருக்க? கை தூக்கு. சும்மா கை தூக்குற பத்தியா நீ? படிச்சிருக்கீங்க ஆக்சுவலா. எல்லாம் என்ன படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்.
உங்களெல்லாம் பேர் தெரியாதே தவிர உங்க ஊரு வேற எல்லாம் எனக்கு என்ன நல்லாவே தெரியும். கரெக்டா? எஸ் ஆர் நோவா? அப்ப 80% பாப்புலேஷன் பார்த்த பாப்புலேஷன். நானும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே அப்படின்னு. ஆனா அப்பெல்லாம் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னை பத்தி சொல்ல புரிஞ்சா இல்லையா? சரி, நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுச்சாப்பா? எஸ் ஆர் நோவா? அதான் எப்படின்னா காலையில ஒரு சுதி இருக்கும் ஆக்சுவலா. அது ஒரு 2 மணி ஆகும்போது பார்த்தோன்னா மயக்கம் அப்படியே சொருகிட்டு போவோம் ஆக்சுவலா. அது ஒரு 3 மணி 3:30 மணி ஆகும்போது எப்பனா இந்த ஆள் வெளியே கிளம்புவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். 4-5 மணி ஆகணும், ஐயோ இவர் விட மாட்டார் போலியே, அதுமா உட்காந்துருக்க. நீ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஆக்சுவலா படிக்கணுமா இல்லையா? ஆக்சுவலா உங்களுக்கு காலைல அவங்கள பேசியிருக்கேன், பாஸ் பண்ணணுமா இல்லையா? பாஸ் பண்ணா என்ன பண்ணணும்? ஸ்விம்மிங் பண்ற பார்த்தா பண்ண முடியுமா, இல்ல நம்ம ஸ்விம் பண்ணா கத்துக்க முடியுமா? அதேதான், பிராக்டிஸ் பண்ணணும். சும்மா அப்படியே தலையெழுத்து உட்காந்துட கூடாது. புரியுதா இல்லையா? So have you understood this both the concepts? All these I have already included in my notes, which I will give you in the last class. Okay, இன்னைக்கு நாளைக்கு முடிக்க இன்னைக்கு முடிக்க போறோம். நான் தர மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கீங்களா இது வரைக்கும்? ஓகே, கம் பேக் டு த கான்செப்ட் நவ. சோ இப்போ நான் ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணிட்டேன். இப்போ இங்க ப்ராப்பர்ட்டி டிவைட் ஆயிருக்கா இல்ல மந்த்ஸா டிவைட் ஆயிருக்கா? 8 months செல்ஃப் ஆக்குபைட், 4 months செட் அவுட் டிவைட் ஆயிருக்கா இல்ல ஹோல் ப்ராப்பர்ட்டி 2 யூனிட்டா டிவைட் பண்ணிருக்காங்களா? அப்ப இங்க ஃபேர் ரெண்ட், முனிசிபல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் டாக்ஸஸ்லாம் டு பி டிவைடட் ஆர் நாட் டு பி டிவைடட்? பாயத்துறங்க. வெரி குட், கிளியரா இருக்கீங்களா? இப்ப சொல்லுங்க பாங்களா, ஃபேர் ரெண்டல் வேல்யூ எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்கான் क्वेश्चनல? செல்லக்குட்டி என்ன கொடுத்திருக்கான் படிங்க பார்க்கலாம். பேர் என்னப்பா? பிரவீன். நல்ல போதையில உட்கார்ந்திருக்க. ஆக்சுவலா தலை சுத்துது. சரக்கு மட்டும் தான் அடிக்கல நீ. ஆக்சுவலா இப்போ அடிச்சுனா மொத்தம் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கானே படிக்கிறியா? புரிஞ்சுச்சா? சரி படிங்க பார்க்கலாம். 1,85,000 ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. அப்ப வேல்யூஸ் ஆல்சோ டு பி டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு ப்ரொபோர்ஷன் லெட் அவுட் செல்ஃப் ஆக்குபைட் கொடுக்காதுன்ற பட்சத்துல நம்ம ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கணும். அப்ப 1,85,000 டிவைடட் பை போட எவ்வளவு வருது? அப்ப 92,500ன்றது லெட் அவுட்க்கு எழுதலாம். செல்ஃப் ஆக்குபைடுக்கு 92,500 இருக்கு. ஆனா எழுதலாமா? ஏன் எழுதக்கூடாது? ஏன்னா ஆனுவல் ரெண்டல் வேல்யூ நெல்லுனால மத்த வேல்யூ கன்சிடர் பண்ணாலும் என்னதான் வரும்? அதனால ஃபேர் ரெண்டல் வேல்யூ எழுதக்கூடாது. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? அப்படின்னா அதுக்கு நம்ம ஜஸ்ட் என்னன்னு போனா ஐஃபன் அந்த மாதிரி எழுதிக்கணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? புரியுதா? ஓகே, எல்லாம் புது கிளாஸ். இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் உட்காந்துருக்கு. ஆக்சுவலா ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இல்ல எனக்கு தெரிஞ்சு. சோ 1,92,000 இஸ் முனிசிபல் வேல்யூன்றாங்க. முனிசிபல் ரெண்டல் வேல்யூ இது ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கா இல்ல லெட் அவுட்கா? பாயத்துறா. அப்ப என்ன பண்ணணும்? ப்ராப்பர்ட்டியை ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்களா? எஸ் ஆர் நோவா? ஒரு யூனிட்ட லெட் அவுட் ஆகும், இன்னொரு யூனிட்ட செல்ஃப் ஆக்குபைட் டிவைட் பண்றாங்க. வேல்யூஸையும் நம்ம டிவைட் பண்ணணும். அப்ப எவ்வளவு வேல்யூ இருக்கு? 1,92,000 டிவைட் பை 2 னா எவ்வளவு வருது ஆக்சுவலா? பாயத்துறங்க 96,000. Shall I write it for self occupied? ஏன் செல்ஃப் ஆக்குபைட் எழுத கூடாது? ஏன்னா ஆனுவல் ரெண்டல் வேல்யூ நில்லுனால ஃபேர் ரெண்ட், முனிசிபல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எல்லாம் அந்த வேல்யூ தான் எழுத கூடாது. அப்ப என்ன வேல்யூ வரும் ஆக்சுவலா? 96,000. என்ன எழுதிங்க ஆக்சுவலா? whichever is higher. இங்க என்ன எழுதிங்க ஆக்சுவலா? இங்க என்ன எழுதுவீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் படிங்க பார்க்கலாம். ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட் ரெண்டல் வேல்யூ என்ன எழுதிங்க ஆக்சுவலா? whichever is lower. What is standard rental value? 1,62,000. பாத்துறங்க 1,62,000. 1,62,000 standard rental value ஈக்குவலா டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளவு வருது? அப்போ will you write for self occupied? No. இங்க எழுதிங்க ஆக்சுவலா 81,000. அப்ப இங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆக்சுவலா whichever is lower இது lower 81,000. here என்ன value ஆக்சுவலா? nil. அப்ப this value we call them as expected rental value compared to the annual rental value. என்ன எழுதிங்க ஆக்சுவலா? whichever is higher. What is annual rental value given in the question? ஒரு மாசம் எவ்வளவு ரெண்ட் ஆக்சுவலா? 8,000 per month. செல்ஃப் ஆக்குபைடுக்கு ரெண்ட் கலெக்ட் பண்ணத கண்டுபிடிப்பீங்களா? செல்ஃப் ஆக்குபைடு என்ன அர்த்தம்? யூசிங் த ப்ராப்பர்ட்டி ஃபார் அவர் ஓன் பர்பசஸ். அப்ப ரெண்டல் இன்கம் இருக்குமாங்க? இருக்காது. அப்ப என்ன இருக்கும் ஆக்சுவலா? இங்க nil. சோ annual rental value எவ்வளவு வேல்யூ ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். 8,000 into 12 எவ்வளவு வேல்யூ ஆக்சுவலா? Shall I write 96,000 directly? எப்பலாம் annual rental value எழுதுவோம் அப்பலாம் என்ன செக் பண்ண சொல்லிருக்கான்? Do you have unrealized rent in this question? But we have a vacancy loss. But while writing annual rental value, we need to check only unrealized rent. Unrealized rent இருக்கா? பாயத்துறா. அப்ப எவ்வளவு வேல்யூ ஆக்சுவலா இங்க? 96,000. Very good. So this value is ARV.
இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேகன்சாஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா வேகன்சாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். அப்படிதான் சொல்லி கொடுத்தேன். அப்ப என்ன எழுதிங்க ஆக்சுவலா, மைனஸ் வேகன்சி லாஸ். ஓகே, இப்போ செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் வேகண்டா இருக்கு இல்ல, எப்படி பார்த்தாலும் உன் கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஆஃப் த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா நில். அதனால கவலை கிடையாது. புரியுதா? ஓகே, சோ இங்க வேகன்சி லாஸ் how many months vacant? The rented unit is vacant for how many months? 2 months. அப்ப 8000 rupees into an actual 2 எவ்வளவு வேல்யூ ஆக்சுவலா 16,000. அது எடுத்து எழுதிக்க போறோம். ஓகே, whether to claim this vacancy loss or not ன்றது எதை பேஸ்ட் ஆன் ஆக்சுவலா எக்ஸ்பெக்டட் ரெண்டையும் ஆனுவல் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். என்ன எடுப்பீங்க, whichever is எது ஹையர்? புரியல? அப்ப shall I claim vacancy loss? அப்ப என்ன பண்ணுவீங்க, 96,000 minus 16,000 is equal to, புரியல? அப்ப 80,000 வந்துச்சா? இது இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், gross annual value. பாத்துறங்க ஆக்சுவலா gross annual value. Gross annual value of this self occupied property nil. Let out property க்கு என்ன வேல்யூ ஆக்சுவலா உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், 80,000. பாத்துறங்க ஆக்சுவலா 80,000 minus என்ன பண்ணுங்க ஆக்சுவலா municipal taxes. பாத்துறங்க taxes ஆக்சுவலா municipal taxes. எவ்வளவு municipal taxes இருக்கு பாருங்க, 15% of the municipal valuation. எவ்வளவு municipal valuation क्वेश्चनல கொடுத்திருக்காங்க? What is the municipal valuation given in the question? சொல்லுங்க பார்க்கலாம். வாயத்துற அப்ப 1,92,000 into எவ்வளவு பர்சன்ட் ஆக்சுவலா 15%. கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். 28,800 again whole property க்கு தானே? எஸ் ஆ நோவா? அப்ப என்ன பண்ணணும், divided by 2 எவ்வளவு வேல்யூ வரும் ஆக்சுவலா 14,400 for let out, 14,400 for self occupied. But will you allow for self occupied? பாயத்தோட நோ. எதுக்கு மட்டும் தான் allowed? எவ்வளவு வேல்யூ ஆக்சுவலா 14,400. இதை இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம், municipal value is 15%. municipal value let out க்கு எவ்வளவு பாயத்தோட, அப்போ or 96,000 into எவ்வளவு பர்சன்ட் ஆக்சுவலா 15%. கால்குலேட் பண்ணுங்க 14,400. இப்படியும் எடுத்து நீங்க போடலாம். ஓகே, அப்ப ஆன்சர் பண்ண போறீங்க ஆக்சுவலா GAV ல இருந்து municipal taxes மைனஸ் பண்ண என்ன வரும் ஆக்சுவலா இங்க nil. அதே மாதிரி இங்க எவ்வளவு வருது ஆக்சுவலா 80,000 minus 14,400 is equal to 65,600. This value we call them as actually another net annual value. Net annual value minus and actually உனக்கு deduction under section in actually 24 subsection A standard deduction of எவ்வளவு percent actually 30%. nil 30% போட எவ்வளவு வரும் actually nil. 65,600 30% போட எவ்வளவு வருது புரியல? கரெக்ட்டா 19,680. next என்ன போடுங்க actually 24 subsection B is actually what interest on a capital borrowed. Interest on a capital borrowed. What is the interest on capital borrowed given in the question? 1,500 per month. Why the 1,500 per month? அப்போ 1,500 per month னா interest on capital borrowed per month. எவ்வளவு interest on capital borrowed questionல கொடுத்திருக்கான் 1,500 per month. அப்ப 1,500 into 12 எவ்வளவு வருது 18. 18,000 the whole property க்கு தானே? whole property க்கு இல்ல only for let out கா? question let out கொடுத்திருப்பான், கொடுக்காதனா whole property க்கு. அப்ப divided by 2 னு போடுவோமா? எஸ் ஆ நோவா? அப்ப செல்ஃப் ஆக்குபைடு க்கு எவ்வளவு, let out க்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா 9,000 rupees. இங்க ஆக்சுவலா உனக்கு 9,000 rupees. let out premises க்கு interest on capital borrowed. interest on capital borrowed what allowed? பாயத்தர let out க்கு எவ்வளவு வந்துச்சு? அப்ப 9,000 ஃபுல்லா கிளைம் பண்றீங்க. செல்ஃப் ஆக்குபைட் பிரமிசஸ்க்கு அலோவ் பண்ணாமனா அலோவ் பண்ணலாம். கரெக்ட்டா? லோன் டேக்கன் பிஃபோர் ஆஃப்டர்லாம் நம்ம பார்க்கணும். எதுமே क्वेश्चनல கொடுக்கல. எதுமே கொடுக்கலனா இயரை பத்தி ஸ்பெசிஃபை பண்ணலனா மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு வரைக்கும் தான் பண்ண முடியும்? 30,000. பாயத்தர அதான் மேக்ஸிமம் லிமிட். அப்ப 9,000 or 30,000 எது லோயரா இருக்கு? செல்ஃப் ஆக்குபைட பொறுத்த வரைக்கும் 9,000 or என்ன ஆக்சுவலா உனக்கு 30,000 என்ன எடுப்பீங்க ஆக்சுவலா whichever is lower. எது லோயர் ஆக்சுவலா இங்க? அப்ப 9,000 rupees நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலா இங்க கிளைம் பண்ணணும். அப்ப 9,000 rupees. Have you understood?
அப்ப இங்க ஒரு ஆக்சுவலா 9000 rupees லாஸ். இங்க 65600 minus 19680 minus 9000 is equal to 36920. So this is the answer. So இது வந்து income from house property or loss from house property. நம்ம क्वेश्चनல என்ன கேட்பாங்கன்னா மிஸ்டர் எக்ஸ் ஓட இன்கம் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. ஓகே, எக்ஸ் ஓட இன்கம் கேள்வி கேட்கும்போது எவ்வளவு இன்கம் கிடைச்சிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் எவ்வளவு இன்கம் கிடைச்சிச்சு ஆக்சுவலா 36920. லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி செல்ஃப் ஆக்குபைட் எவ்வளவு கிடைச்சிச்சு ஆக்சுவலா அந்த லாஸை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அத 9000 rupees லாஸை மைனஸ் பண்ணி எவ்வளவு பேலன்ஸ் இன்கம் நீங்க போடணும். அதுதான் வந்து அதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு 920. ஓகே, ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப ஒரே டைம் ஆன்சர் பண்றியா? லெட் அவுட் ப்ரொமிசஸ் இருந்தா வாட் வேல்யூ அலோட்? செல்ஃப் ஆக்குபைட் மேக்ஸிமம் அலோட் பாயத்துற. ஓகே, சோ ஒரே ஒரு கேஸ் மட்டும் நம்ம 2 lakh வரைக்கும் கிளைம் பண்ணலாம். என்ன கேसेस? லோன் டேக்கன் 1999, loan taken after 1/4/1999, construction or acquisition, construction completed within and lender certificate இருந்தா எவ்வளவு கிளைம் பண்ணலாம் நம்ம ஆக்சுவலா? ஆனா क्वेश्चन அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்றோம். ஓகே, ஆஃப்டர் டேட் தான் நீ 2 lakh கிளைம் பண்ணிக்கோங்க. அந்த ஆஃப்டர் டேட்டா இருந்து ரிப்பேர் ரெனோவல் ரெனோவேஷன்லாம் கொடுத்தானா மட்டும் 30,000 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? வாயத்தோர. ஓகே, சோ நம்ம எப்போ வந்து லோனோட டேட்லாம் பார்க்கறோம்? செல்ஃப் ஆக்குபைட் இருந்தா பாப்போமா, லெட் அவுட் இருந்தா பாப்போமா? ஓகே, சூப்பர். 5th ப்ராப்ளம்ல ஒரு நிமிஷம் படிங்க பார்க்கலாம். 5th ப்ராப்ளம்ல பாயிண்ட் நம்பர் 4 படிங்க. முனிசிபல் டாக்ஸ் டியூ அப்படின்னு இருக்கு பாருங்க. படிங்க. முனிசிபல் டாக்ஸஸ் பாருங்க. முனிசிபல் டாக்ஸ் டியூ. டியூனா பெய்டா நாட் பெய்டா? அப்ப அல்லோடா நாட் அல்லோடா? போச்சு. இந்த ரிப்பேர்ஸ், இன்சூரன்ஸ், இந்த லேண்ட் ரெவென்யூ, கிரவுண்ட் ரெண்ட் இதெல்லாம் உன சும்மா கன்ஃபியூஸ் பண்ணதுக்காக கொடுத்திருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் எவ்வளவு வேல்யூ இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed எவ்வளவு வேல்யூ இருக்கு ஆக்சுவலா 14,000. எந்த ஹவுஸ்க்கு இருக்குது? ஹவுஸ் 1க்கு. அடுத்து கீழே படிங்க பார்க்கலாம். அடுத்த லைன்ல படிங்க. நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன். திருப்பி படிங்க. என்ன சொல்லிருக்கான்? லெட் அவுட் ஃபார் ரெசிடென்ட் பார்த்தோம்னா செல்ஃப் ஆக்குபைட் நினைச்சிடக்கூடாது. லெட் அவுட் ஃபார் ரெசிடென்ட், வீட்டுக்காக நம்ம மாதிரி ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு வாடகை வர்றாங்க. ஓகே, அதுவே பிசினஸ் சொல்லும்போது இந்த மாதிரி பிசினஸ்க்காக வாடகை வர்றது. ரெண்டுமே என்னது? போத் ஆர் என்னது? லெட் அவுட்னா we will be generating a income. எப்படி சம் போடணும்னா லெட் அவுட்னு ஒரு காலம், இன்னொரு காலம் லெட் அவுட். ஆன்சர்ஸ் தான் கன்க்ளூட் பண்ணிட்டு கடைசி வர ஆன்சர்ஸ் இன்கம்னால போத் இன்கம் நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். Have you understood? கடைசி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு both income ஆட் பண்ணி காமிக்கணும். Have you understood? Can you all try one problem based on this? ட்ரை பண்றீங்களா ஆக்சுவலா? ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணுங்க. முடிச்ச ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சம் நம்பர் 5. சம் நம்பர் 5 போடுங்க பார்க்கலாம்.
ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னா ஸ்டாண்டர்ட் ரெண்டும் கொடுத்துருப்பான். ரெண்ட்னு ஜெனரலா கொடுத்தா அதுக்கு பேரு ஆனுவல் ரெண்ட்னு அடிச்சுக்கோங்க. சரியா? ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஃபேர் ரெண்ட்னா ஃபேர் ரெண்ட் கிளியரா கொடுத்துருப்பான். ரெண்ட்னு ஜெனரலா ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அது ஆனுவல் ரெண்டா நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. கொடுக்கலன்னா நெல் போட்டுக்கணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்லாம் நாட் நெசசரி ஐட்டம்ஸ், கொடுக்கலன்னா நெல் போட்டுக்கோங்க. One lakh. ஒரே நிமிஷமா. ஆனுவல் ரெண்ட் வந்து ஆமா 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 ஆமா. ஆனா பட் அந்த மத்த வேல்யூஸ் எல்லாம் ஃபுல் மந்தா தான் போடணும். லெட் அவுட் ஃபார் பிசினஸ்னாலும் லெட் அவுட் ஃபார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ரெசிடென்ஷியல் பர்பஸ்னாலும் எல்லாமே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு தான் ட்ரீட் பண்ணணும். எப்ப நம்ம பிசினஸ் ப்ரொஃபஷனுக்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கொண்டு போலாம்னா when it is actually என்ன சொல்றது, அது ஓன் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணாதான் நம்ம பிசினஸ் ப்ரொஃபஷன் கொண்டு போகணும். ஓன் பிசினஸ் எல்லாம் யாருக்கா வாடகை எல்லாம் பெறோம்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு தான் சார்ஜ் பண்ணணும். ஆன்லைன் டவுட் கேட்கலாம், அதுக்காக சொல்றேன். ஓகே, புரியல நினைக்கிறேன். பிசினஸ்க்காக வாடகை விட்டாங்கன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு தான் ட்ரீட் பண்ணணும். அதே நம்ம ப்ராப்பர்ட்டியை நம்ம ஓன் பிசினஸ்க்கே யூஸ் பண்றோம்னா அப்ப மட்டும் தான் அந்த ப்ராப்பர்ட்டி பிசினஸ் அப்ரோச் போய் ட்ரீட் பண்ண மாதிரி நம்ம செக் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரிலாம் விட்டா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓன் ப்ராப்பர்ட்டியா இருந்து அது இருந்தா பிசினஸ் அப்ரோச் கொண்டு போயிடும். பிசினஸ் அப்ரோச் ஒன்னும் ட்ரீட்மெண்ட் கிடையாது, அங்க பண்ண எக்ஸ்பென்சஸை கிளைம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். How many of them are completed? Raise your hands. How many of them are completed? கை தூக்குங்க பார்க்கலாம். Okay, what is the answer? 1,00,100. House 1க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு சொல்லுங்க. புரியல. 42,600. 40,600. Okay, house 2க்கு 59,000. யாரெல்லாம் முடிச்சு ஒரு டைம் கை தூக்கு, நல்லா கை தூக்கு பார்க்கலாம். Okay, so with this we'll conclude today. We'll be seeing you balance by tomorrow. இன்னும் 2-3 காம்பனன்ட்ஸ் பண்ணனும், சும்மா போட்டுட்டு அடுத்து வந்து டாக்ஸ் லைபிலிட்டில ப்ரொவிஷன் சேஞ்ச் ஆயிருக்குல, அந்த சேஞ்ச் ஆன ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணணும் இது பண்ணணும் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, அடுத்த சாப்டர்ஸ் நெக்ஸ்ட் எவ்வளவு மேக்ஸிமம் கவர் பண்ணி தரேன். கவர் பண்ண முடியாத டாபிக்ஸ் கொஞ்சம் வீட்ல உட்கார்ந்து நீங்களும் படிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா வேணா எடுக்கீங்க, I will send you the PDFs. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் கிளியரா இருக்கீங்களா? வாயத்தோர. ஓகே, வீட்ல போயிட்டு ஒரு டைம் புக்ல இருக்க சம்ஸ் எடுத்து போடாதீங்க. புக்ல இருக்க திருப்பி சொல்றேன், நீங்க அதை போடுற, நான் இந்த மெட்டீரியல் போடுறேன், நான் கொடுக்குற சம்ஸை போடுறேன், எக்ஸாம்ல
புக்ல இருக்க சம்ஸ் முதல்ல போட்டு முடிங்க. புக்ல இருக்க சம்ஸ் தான் எக்ஸாம்ஸ்க்கு மோஸ்ட்லி அந்த மாடல் தான் கேட்பாங்க. ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி கொடுத்துறேன். ஆக்சுவல் ரெண்டும் ஆனுவல் ரெண்டும் நாட் சேம். ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆக்சுவல் ரெண்ட் அண்ட் ஆனுவல் ரெண்ட் ஆர் நாட் சேம். ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். and annual rent are not same as per your institute material. YSM படி உங்க புக் படி அது மாதிரி கொடுத்துருக்க மாட்டான். annual rent ன்றது 12 monthsக்கு. சொல்லுங்க பாக்க. annual rent is for annual rent is for 12 months. actual rent ன்னு சொல்றது அவன் என்னன்னா எவ்வளவு மாசம் வாங்கியிருக்கான்னு क्वेश्चन கொடுத்திருப்பான். actual rent ன்னு சொல்லிட்டு 9 monthsக்கு கொடுத்திருப்பான். எவ்வளவு monthsக்கு? பாயதுரா. ஆனா நம்ம ப்ரொவிஷன் எழுதும்போது annual rent ன்னு எழுதுறோமா actual rent எழுதுறோமா? annual rent. பாயதுரங்க. क्वेश्चनல 9 months ஒரு ரெண்ட் क्वेश्चन கொடுத்திருந்தானா நீங்க 12 monthsக்கான ரெண்ட கன்வர்ட் பண்ணனும். புரியுதா இல்லையா? ஆக்சுவல் ரெண்ட் 9 monthsக்கு இவ்வளவு வேல்யூ கொடுத்திருப்பான். இவ்வளவு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு 9 monthsக்கான வேல்யூ கொடுத்திருப்பான். ஆனா நீங்க அத 12 monthsக்கு கன்வர்ட் பண்ணிக்கணும். அப்பனா ஆனுவல் ரெண்ட் எழுதும்போது எப்பயுமே 12 months தான் இருக்கணும். எப்பயுமே எந்த months தான் இருக்கணும்? क्वेश्चन சொல்றேன். 10,000 per month ரெண்ட். அப்போ 1 இயருக்கு எவ்வளவு? ஒரு மாசத்துக்கு 10,000 ரெண்ட். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? क्वेश्चनல 10 months னு சொல்லிட்டு ஓகே ரெண்ட் 10 months னு சொல்லிட்டு 1 lakh னு கொடுத்திருப்பான். நீங்க எழுதும்போது ரெண்ட் ஏன் அப்படி கொடுத்திருப்பானா 20,000 rupees வாங்கலன்றதுக்காக வாங்கின அமௌண்ட் 1 lakh னு கொடுத்திருப்பான். நீங்க அப்படி போட கூடாது. உன் ப்ரொவிஷன் டீச் பண்ணபடி பார்த்தா ஆக்சுவல் ரெண்ட் 10,000 per month னு சொல்லினானா அது 1 lakh நாம ரிசீவ் பண்ணதா சொல்லிருக்கானா நீ 1,20,000 எழுதிக்கணும். எழுதும்போது அது அன்ரியலைஸ் ரெண்ட்காக பண்ணிருக்கானா மைனஸ் பண்ணி எழுதலாம். வேகன்சி லாஸ் இருந்தா வேகன்சி லாஸ் எழுதி மைனஸ் பண்ண செக் பண்ணணும். அப்ப திருப்பி சொல்றது உன்னோட ஆனுவல் ரெண்ட் தான் எழுதுமே தவிர ஆக்சுவல் ரெண்ட் எழுதக்கூடாது. கொஸ்டின்ல புக்ல தெளிவா நிறைய இடத்துல என்ன கொடுத்திருப்பானா உங்களோட இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் ஃபுல்லாவே ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்திருப்பாங்க. நம்ம என்ன ரெண்டா மாத்திக்கணும்? மாயத்துற. அப்ப 10 months ரெண்ட் கொடுத்தா எத்தனை months ரெண்டா மாத்திக்கணும்? 12 months. போட்டதுக்கு அப்புறம் அது என்ன ரீசன் பாரு. அது அன்ரியலைஸ் ரெண்ட்னாலயா வேகன்சி லாஸ்? மோஸ்ட்லி வேகன்சி லாஸ் தான் இருக்கும். வேகன்சி லாஸ் வந்து இங்க எழுதிட்டு மைனஸ் பண்ணல மாதிரி டிசைட் பண்ணணும். எழுதும் போதே மைனஸ் பண்ணி எழுதக்கூடாது. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுடா? உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்க ரூல் படி எழுதும் போது மைனஸ் பண்ணி எழுதக்கூடாது. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுடா? வாய தொடங்க. ஓகே, ரீகேப் அண்ட் கம் பேக் டு மீ டுமாரோ. So revise all the problems from your study material. Okay, thank you all. Bye.